ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே. எல்லாரும் இணைந்து சொல்லலாமா? சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் இணைந்து சொல்லும். சேரக்கூடாத கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின். சபையார் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. சேரக்கூடாத சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின். கைகளை, ரெண்டு கைகளை உயர்த்தியே சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின். எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். சேனைகளின். எல்லாரும் சத்தத்தை உயர்த்தி சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின். அவர் ஒருவரே, இயேசு ஒருவரே, இயேசுவே சேனைகளின் கர்த்தர். சத்தமாய் சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின். நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீர் பரிசுத்த பரிசுத்தரே. உணர்ந்து சொல்லுவோம். நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே, எங்கள் தெய்வமே நீர் பரிசுத்தர் பரிசுத்தர். சேரக்கூடாத ஒளியில் சொல்லுங்க. சேரக்கூடாத ஒளிதனில் வாசம் செய்யும் எங்கள் சேனைகளின் கர்த்தரே, சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின். இருதயத்திலிருந்து கண்களை மூடி சொல்லுவோம். சேரக்கூடாத எங்கள் சேனைகளின் கர்த்தரே, சேராபீன்கள் போற்றி புகழ்ந்திடும் எங்கள் சேனைகளின். இப்ப சபையார் ரெண்டு கைகளை உயர்த்தியே சேனைகளின் கர்த்தரே, சத்தத்தை உயர்த்தி ஒரே மனதாய் சொல்லுவோம். சேனை திரும்ப திரும்ப அறிக்கை பண்ணலாம். சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே, நீர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீர் பரிசுத்தர். உணர்ந்து சொல்லும். நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர்.
இயேசுவே நீர் பரிசுத்தர். ஆராதனை. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. சொல்லுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தரே, சேனைகளின் கர்த்தரே. கடைசியாக ரெண்டு கைகளை உயர்த்தி ஒரு மனதோடு சொல்லுவோம். சேனை இயேசு ஒருவரே. ஆமென். சேனைகள் பரிசுத்தர். நீர் பரிசுத்தர். தெய்வமே நீர் பரிசுத்தர். இயேசுவே நீர் பரிசுத்தர். நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. இயேசுவே. நல்ல கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். வாயை திறந்து சொல்லுங்க. எல்லாரும் வாய்களை திறந்து. இயேசு ஒருவரே ஆராதனைக்கு உரியவர். கர்த்தர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். ஓ ரபானா ஷேகாதாலா கதராமா கஷகதா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். எல்லா தடைகளும் உடையட்டும். எல்லா அந்தரங்க வல்லமைகளும் விலகட்டும். கர்த்தருடைய மகிமை அளவில்லாமல் ஜனங்கள் நடுவிலே வெளியரங்கமாகட்டும். தேவ மகிமை வெளியரங்கமாகட்டும். கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகட்டும். தேவ மகிமை. நல்ல கையை தட்டி வாய்களை திறந்து அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் அல்லவா. சபை நடுவிலே கர்த்தர் எழுந்தருளுவாராக. சேனைகளின் கர்த்தர் எழுந்தருளுவாராக. நமக்காய் யுத்தம் பண்ணுகிறவர் எழுந்தருளுவாராக. சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் எழுந்தருளுவாராக. தேவ மகிமை நம்மை மூடுவதாக. நல்ல கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஓ நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் ஆவியானவரே. நாங்கள் உயர்த்துகிறோம் தகப்பனே. நல்ல ஆவியானவர் எங்களை சுவையான பாதையில நடத்தட்டும் தகப்பனே. இந்த காலை வேளையில கர்த்தருடைய கிருபை எங்களை ஆளுகை செய்யட்டும். இயேசு ஒவ்வொரு பகுதியிலும் உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும். நாங்கள் உம்மை பார்க்க வந்திருக்கிறோம். உம்மை ஆராதிக்க வந்திருக்கிறோம். தெய்வீக தொடுதலை உணர வந்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் அளவில்லாமல் இந்த பகல் வேளையில் சபை நடுவில் வெளிப்படுவீராக. ஜனங்கள் நடுவில் வெளிப்படுவீராக. ஒவ்வொரு இருதயங்களோடு இடைபடுவீராக. தேவ மகிமையை நாங்கள் எதிர்பார்க்கிறோம், காத்திருக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். அமர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. ஆமென். கரங்களை உயர்த்தி சொல்லுங்கள். ஹல்லேலூயா. அருகாமையில் இருக்கிறவங்கள பார்த்து கையை பிடிச்சு சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஆமென். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென் ஆமென். நாம் சேர்ந்து பாட போகிறோம். தெரிந்த பாடல் பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். எத்தனை பேர் பாடி மகிழ்ந்து கொண்டாட போகிறீர்கள்? ஆமென் ஆமெனே. வரலையே. எத்தனை பேர் ஆண்டவர் ஆராதிக்க வந்திருக்கிறீங்க? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. கரங்களை தட்டி ஓசை உள்ள கைத்தாளங்களோடு இணைந்து பாடுவோம், ஆண்டவரை ஆராதிப்போம். ஆமென். எல்லாம் கைகளை தட்டி பாடலாம் சேர்ந்து. சின்ன பிள்ளைங்களை நல்ல கரங்களை தட்டி ஏசப்பாவை மகிமைப்படுத்துறோம். ஆமென். நம்மளை உருவாக்கின தேவன், நம்மை நடத்துகிற தேவன். தம்பிமார் எல்லாம் கைகளை தட்டி உற்சாகத்தோடு
பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து. எல்லாரும் கை தட்டி பாடுவோமா? பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம். நல்ல கையை தட்டி இயேசுவை மகிமைப்படுத்தி பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். அக்கினி மதில் நீரே, ஆறுதல் மழை நீரே, அக்கினி மழை நீரே. சத்தமாய் பாடுவோம். ஆறுதல் மழை நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில் வெளிச்சம் நீரே, இக்கட்டில் துணை நீரே, இருளில். சபையார் சேர்ந்து சொல்லுவோம். நன்றி 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 நன்றி. பாடுவோம் சத்தமாய். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம். வாயைத் திறந்து பாடுங்க. பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. எல்லாரும் பாடுவோம். பலனெல்லாம் எங்கள் பலனே, எங்கள் பிரியமே. சொல்லுவோம். நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து. எல்லாரும் பாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம். ஆமென். அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. சேர்ந்து சொல்லுவோம். நம்பிக்கையோடு சொல்லுங்கள். திரும்ப அறிக்கப்படலாமா? கல்வாரி சிலுவையினால், கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள், கல்வாரி சிலுவையினால், கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள். ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கும் கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கும். இப்ப சத்தத்தை உயர்த்தி நன்றி நன்றி. ஓ நன்றி சொல்லுங்கள். நன்றி. ஆமென். நன்றி நன்றி நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து. தேவ சமூகத்துல சபையில நல்ல கையை தட்டி அப்பா சமூகம், இயேசு கிறிஸ்துவின் சமூகம் இது. கையை தட்டி பாடுவோம். இயேசுவே உம் இரத்தத்தால் என்னை நீதிமானாய் மாற்றினீரே. இயேசுவே சொல்லுங்கள். என்னை நீதிமானாய் மாற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பையும் ஊற்றினீரே. பரிசுத்த ஆவி தந்து உம் அன்பை. நல்ல கரங்களை தட்டி நன்றி 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 நன்றி. பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். பாடுவோம் மகிழ்வோம் கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து. எல்லாரும் பாடுவோம். பாடுவோம்
கொண்டாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து பாடுவோம் பாடுவோம் அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். நல்ல கைகளை தட்டி சொல்லுங்க, இயேசுவின் சமூகம் தான் எனக்கு இன்பம். ஹல்லேலூயா. ஓமை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் இயேசுவே. துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. எல்லாரும் சொல்லுங்க, துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே. பலனெல்லாம் நீர் தானையா. என் பிரியமே, என் பிரியமும் பலனெல்லாம் என் பிரியமே, என் பிரியமும். இரண்டு கைகளை உயர்த்தி சொல்லலாமா? நன்றி 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 இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி. எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு வரி பாருங்க. துயர் நீக்கும் மருத்துவர். ஆமென் சொல்லுங்க. ஆமா, நம்முடைய துயரங்களை துக்கங்களை மாற்றுறதுக்கு இந்த பூமியில எந்த மருந்தும் கண்டுபிடிக்கல. ஆனா கர்த்தர் சொன்னார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அநேக வைத்தியர்களால கைவிடப்பட்ட அந்த பெரும்பாடுள்ள ஸ்ரீ இயேசுவிடத்தில் ஒரு சுகத்துக்காக வருகிறார். அங்க ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லி அனுப்புவார் பாருங்க. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, உன் வேதனை நீங்கி சுகமாயிரு அப்படி சொல்லிட்டு சமாதானத்தோடு போ அப்படிம்பார். கவனிங்க, எந்த ஒரு உலக மருத்துவரும் சொல்ல முடியாதது சரீரத்திலும் கர்த்தர் ஒரு சுகத்தை கொடுக்கிறார். அவளுடைய அத்தனை காலம் அவள் பட்ட அந்த துயரத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுக்கும்படி நீ சமாதானத்தோடு போ. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, இன்னைக்கு நிறைய பேருக்கு துக்கத்தினால தூக்கம் வரல. எதனால தூக்கம் வரல சொல்லுங்க? துக்கத்தினால தூக்கம் வரல. ஆமா, கவனிங்க, அன்னாள் துக்கமுகமா இருந்தாள். ரொம்ப நாள் தூங்காம இருந்தா, சாப்பிடாம இருந்தா. இதுக்கெல்லாம் மருந்து உலகத்துல இல்ல, தேவ சமூகத்துல தான் இருக்கு. அன்னாள் தேவ சமூகத்துல வந்து ஜெபம் பண்ணுனா அங்கேயும் ஒரு வார்த்தை சொல்லப்படுது ஏலியின் மூலமாக, சமாதானத்தோடு போ. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் இந்த நாளில் வந்திருக்கிற உங்களை சமாதானத்தோடு அனுப்ப போகிறார். ஆமேன் சொல்லுகிறவங்க நல்ல கையை தட்டி சொல்லணும். ஆமேன். கர்த்தர் உங்களை சமாதானத்தோடு அனுப்ப போறார். உங்கள் விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்டு உங்களை சமாதானத்தோடு துயர் நீக்கும் மருத்துவராய் இந்த இடத்துல கர்த்தர் ஆளுகை செய்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, மனதின் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் கர்த்தர் ஒருவரே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன் சொல்லுவீர்கள்? ஆமேன். கல்வாரி சிலுவையில அவருடைய மரணத்தினால நம்முடைய சாபங்கள் உடைக்கப்பட்டது. இன்னைக்கு நாம நல்லா இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரே ரீசன் தான், இயேசு கிறிஸ்து மட்டும்தான். ஆமென். வேற எந்த காரணமும் இல்லை. நான் அதை செஞ்சனால இதை செஞ்சனால அப்படி இருந்தனால இல்ல. இயேசு எனக்காய் சிலுவையை சுமந்ததனால், என் சாபத்தை அவர் ஏற்றுக்கொண்டதனால், ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட ஆசீர்வாதங்கள் அந்த கிறிஸ்து இயேசுவின் மூலமா எனக்கு உண்டாயிருக்கிறது. நம்புறவங்க கையை தட்டி சொல்லுங்க. நீங்க விசுவாசிக்க விசுவாசிக்க உங்க சாபங்கள் உடையுது. இயேசுவின் இரத்தத்தினால, அவர் சுமந்த சிலுவையினால, கல்வாரி சிலுவை. நல்ல கையை தட்டி விசுவாசத்தோடு சொல்லுங்க, என் சாபங்களை இயேசு உடைத்து விட்டார். என் சாபங்களை இயேசு உடைத்து விட்டார். நல்ல கை தட்டி சந்தோஷத்தோட சொல்லணும், இயேசு என் சாபங்களை உடைத்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்ல முடியும், அதனால எனக்கு பயம் இல்லை? பயம் இல்லைன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அது உள்ள இருக்கு அப்படின்னா, பயம் உள்ள இருக்குன்னா விசுவாசம் இல்லைன்னு அர்த்தம். விசுவாசம் உள்ள இருக்குன்னா பயம் இல்லைன்னு அர்த்தம். ஆமீன் சொல்லுங்க. இது ஒரு விசுவாசம் பயத்துக்கு விரோதமாக எதிர்க்கிறது. விசுவாசம் தான் பயத்தை புறம்பே தள்ளுகிறது. பக்கத்தில் இருக்க கையை பிடிச்சு சொல்லுங்க, விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள்.
தீருவே, பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாய் இரு. அப்படின்னா அங்க ரெண்டும் சொல்லப்படுதில்ல, பயப்படாத விசுவாசம் உள்ளவனாய் இரு. ஏன் அப்படி கர்த்தர் சொல்றாருன்னா, உனக்குள்ள விசுவாசம் இல்லாம போயிருச்சுன்னா பயம் என்ன வந்துடும், தொற்றி பிடிச்சிரும். சத்தமா சொல்லுங்க, பயம் இல்ல, விசுவாசம் இருக்கு. ஆமென். கர்த்தர் யாவையும் பார்த்து கொள்ளுவார். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். குறிப்பா எதிர்காலத்தை குறித்த பயம் இருக்கவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. ஏன்னா கர்த்தர் என்னுடைய கேடகம், என்னுடைய மகிமை, அதனால நான் அஞ்ச மாட்டேன். என் தலையை கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா சொல்லலாமா? இணைந்து பாடலாமா? பயம் இல்லையே, பயம் இல்லையே, என் கர்த்தர் ஆதரவா இருக்கிறார். ஆமென் சொல்லுங்கள். கர்த்தர் எனக்கு ஆதரவா இருக்கிறார் அப்படின்னு சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு ஆதரவா இருக்கிறார். நான் போற இந்த நெருக்கமான பாதையில கர்த்தர் எனக்கு ஆதரவா இருக்கிறார். ஆமென். சரி, இணைந்து பாடலாம். விசுவாசத்தோடு கர்த்தரை மகிமைப்படுத்த எல்லாம் கைகளை தட்டி இணைந்து பாடுவோம். பிள்ளைங்கெல்லாம் பாடுங்க, கைகளை தட்டி. பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா. பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா. பயமில்லையே, 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 சத்தமாய், என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா. பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா. சத்தமா சொல்லுங்க. ஆமென். என் கர்த்தர் பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் கேடகம் நீர், கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிரச் செய்வீர். கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர். கைகளை தட்டி, பயமில்லையே, பயமில்லையே, சத்தமா, சத்ரு வெட்கப்படட்டும், சத்ரு ஓடட்டும். சொல்லுங்க, பயமில்லையே. சத்ருவே, கர்த்தர் என் ஆதரவாய் இருக்கிறார், என் பட்சத்தில் இருக்கிறார். சொல்லுங்க, பயமில்லையே, பயமில்லையே, அறிக்கை பண்ணுங்க. என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா. ஆமென். பயமில்லையே, எதிர்கால பயமில்லையே, என் கர்த்தர் ஆதரவாய் இருப்பதனா. என் கீதமுமானீர், என் ரட்சிப்புமானீர், என் ஜீவனின் பலனானவரே. என் கீதமுமானீர், என் ரட்சிப்புமானீர், என் ஜீவனின் பலனானவரே. என் விளக்கை ஏற்றி இருளை வெளிச்சமாக்கி, என் தலையை நிமிரச் செய்வீர். பாடுவோம். என் தலையை இருளை வெளிச்சமாக்கி, என் தலையை நிமிரச் செய்வீர். கேடகமே, கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீர் இருப்பதனால் தலை நிமிர். கைகளை தட்டி, கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீர் இருப்பதனால். எல்லாரும் அறிக்கை பண்ணலாம். பயமில்ல, பயமில்லையே, 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 என் கர்த்தர் ஆதரவாய் பாடுவோம். பயமில்லையே, எதிர்கால ஆமென். என் கர்த்தர் சத்தத்தை உயர்த்தியே, பயமில்லையே, பயமில்லையே, ஆமென். என் கர்த்தர் ஆதரவாய். பயமில்ல, பயமில்லையே, எதிர்கால ஆமென். என் கர்த்தர் ஆதரவாய். என் நல்ல மேய்ப்பர் நீர், என் முன் செல்கின்றீர், பசுமையாக நடத்திடுவீரே. என் நல்ல மேய்ப்பர் நீர், என் முன் செல்கின்றீர், பசுமையாக நடத்திடுவீரே. சொல்லுங்கள். எதிரிகளின் முன்னே
நிரம்பி வழிய செய்து என் தலையை உயர்த்தி வைப்பீ. சொல்லுவோம், எதிரிகளின் முன்னே நிரம்பி வழிய செய்து என் தலையை நிமிரச் செய்வீர். கேடகமே, கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு நீர். அஞ்சிட மாட்டேன், என்னுடன் நீர் இருப்பதனால் தலை. எல்லா சத்தத்தை உயர்த்தி, கேடகம் நீர், மகிமையும் நீர், நான் பெற்ற சிறந்த கைமாறு சத்தமாய் அஞ்சிடமா பயப்பட மாட்டேன், இருப்பதனால் தலை நீ. பயமில்ல, பயமில்லையே, பயமில்லையே, சத்தமா என் கர்த்தர். நீங்க பாட 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 உங்களுக்கு விரோதமா எழுப்புகிற பயத்தின் ஆவிகள் துரத்தப்படுகிறது. என் கர்த்தர் ஆதரவா இருப்பதனால் சொல்லுங்க, பயமில்லையே, பயமில்லையே. வியாதியை குறித்த பயங்கள், எதிர்காலத்தை குறித்த பயங்கள், சந்தேகங்கள் விலகட்டும். ஆமே, விசுவாசம் வேர் கொள்ளட்டும், சத்துரு வெட்கப்படட்டும். பயமில்ல, பயமில்லையே, பயமில்லையே. எல்லா விதமான மரண பயங்கள், மரண கண்ணிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். பிள்ளைகளை குறித்த பயம், தேவைகளை குறித்த பயம், ஆமென், மனிதர்களை குறித்த பயம். சொல்லுங்க, பயமில்லையே, பயமில்லையே. ஆமென், என் கர்த்தர் ஆதரவாய். சொல்லுவோம், பயமில்லையே, எதிர்கால என் கர்த்தர். நல்ல கையை தட்டி ஒரு 2 நிமிஷம் சொல்லணும், இயேசுவின் நாமத்தில் எனக்கு விரோதமாய் போராடுகிற பயத்தின் ஆவியை துரத்துறேன். சொல்லுங்க, பயத்தின் ஆவியை துரத்துறேன். இந்த பயம் என்னை பலன் கொள்ள கூடாது. இனிமேல் இந்த பயம் பலன் கொள்ள கூடாது. நோய்களை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், பிள்ளைகளை குறித்த பயம், சத்துருவை குறித்த பயம், மரணத்தை குறித்த பயம். நல்ல கையை தட்டி சொல்லணும், எவ்விருவே பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு, அஞ்சிடாத, பயப்படாத. கர்த்தர் உனக்கு ஆதரவா இருக்கிறார். உலகமே எதிர்த்தாலும், சூழ்நிலைகள் எதிர்த்தாலும், நோய்கள் எதிர்த்தாலும், கர்த்தர் உனக்கு ஆதரவா இருந்தால் அவைகளை நீ மேற்கொள்ளுவாய். நீ தண்ணீரை கடக்கும் போது அவர் உன்னோடு இருந்தால் அதை தாண்டி போக பலனை தருவார். நல்ல கையை தட்டி, அக்கினி ஜுவாலை என் பேரில் பற்றாது, ஆறுகள் என் மேல் புரளாது, நான் எவைகளை குறித்தும் பயப்பட மாட்டேன். சத்துரு வெள்ளம் போல எனக்கு விரோதமா எழும்பி வந்தாலும் ஆவியானவர், ஆவியானவர் சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி அவனுக்கு விரோதமாய் ஜெய கொடியேற்றுவார், ஜெய கொடியேற்றுவார். கரங்களை தட்டி சொல்லுங்க, பயம் இல்ல, எதிர்காலத்தை குறித்த பயம் இல்ல, இயேசு என்னை நடத்துவார். ஓ மகிமையே, அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. சத்தமா சொல்லுங்க, அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. முழங்கிடுவே சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். சொல்லுங்கள், அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம், ஓ ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலை மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க மேல கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கிறது? அப்படின்னா கர்த்தர் எனக்கு சில அதிகாரங்களை தந்திருக்கிறார். சத்துருவை எதிர்க்கிற அதிகாரம், சத்துருவை மிதிக்கிற அதிகாரம், வியாதியை துரத்துற அதிகாரம். ஆமே, கவனிங்க, நமக்குள்ள இருக்கிற அபிஷேகத்திற்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. எதுக்கு விசேஷம் ஆண்டவர் நம்மளை அபிஷேகம் பண்ணி இருக்கிறாருங்கிறத நீங்க ஏசாயா 61வது அதிகாரம் முதல் வசனத்துல நீங்க வாசிக்க முடியும். பாருங்க, கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, என் மேல் இருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, ஆவியானவர் என் மேல் இருக்கிறார்.
ஆவியானவர் எனக்குள் இருக்கிறார். ஆமே. அது எதற்கு ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார்னா, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. அல்லேலூயா சொல்லுங்க. சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க. வாரம் வாரம் வரோம், நல்லா பாடுறோம், ஆவியில நிரம்புறோம், அபிஷேகத்துல நிரம்புறோம், அந்நிய பாஷைகளை பேசுறோம், வீட்டுக்கு போறோம், வேலையை செய்யறோம், கடமைகளை செய்கிறோம், பிள்ளைகளை செய்யறோம், திரும்ப வரோம். அப்படி இல்லை. எதற்கு நிரப்பப்படுகிறோம்? எதற்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார்? மற்ற நாட்களில் நம்மை சுற்றிலும் இருக்கிற சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க, நல்ல காரியங்களை, இயேசு செஞ்ச நல்ல காரியங்களை அறிவிக்கிறதற்கு. ஆமென் சொல்லுங்க. இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும். இந்த அபிஷேகம் என்ன தெரியுமா செய்யும்? இருதயம் நொறுக்கப்பட்டு வந்த உங்களுடைய காயங்களை கட்டிரும், உங்களை குணப்படுத்திடும். ஆமென். வேற வழியே இல்லை. உங்களையும் குணப்படுத்தும், உங்க மூலமா மற்றவர்களையும் குணப்படுத்தும். ஆமென் சொல்லுங்க. சிறுமைப்பட்டவர்களுக்கு விடுதலை, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை. அது எந்த சிறையா இருந்தாலும் சரி, பாவத்தின் சிறையா இருந்தாலும், சாபத்தின் சிறையா இருந்தாலும், வியாதியின் சிறையா இருந்தாலும், கடன் என்கிற சிறையா இருந்தாலும், இருளின் அதிகாரங்களினால் உண்டாகிற சிறையா இருந்தாலும், இந்த அபிஷேகம் என்ன பண்ணிரோம்னா நம்மளை விடுதலை ஆக்கிறோம். நல்ல கையை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. ஆமென். ஆவியானவர் வந்துட்டாருன்னா அது மெய்யான விடுதலை. அதான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலை கூறவும் கர்த்தருடைய அபிஷேகம் மேல இருக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. உற்சாகத்தோடு இந்த பாடலை இணைந்து பாடும்போது அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டவர்களாய், ஆவியில அனல் கொண்டவர்களாய் இணைந்து பாட போகிறோம். கரங்களை தட்டி எழுந்து நின்று பாடலாமா? சேர்ந்து பாடுவோம். அபிஷேகம் என் தலைமேல். நல்ல கைகளை தட்டி எங்களோடு இணைந்து பாடுங்கள். ஆமென். ஹalleluya. Thank you Spirit of God. ஆவியானவரே, அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர். நல்ல கையை தட்டி, அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர். சத்தமா சொல்லுங்கள். அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம். சத்தமாய் பிள்ளைங்கெல்லாம் பாடுங்க. முழங்கிடுவேன், முழங்கிடுவேன் சுவிசேஷம் சிறுமைப்பட்ட அனைவருக்கும். சொல்லுங்க. முழங்கிடுவேன் சுவிசேஷம். ஆமென். சிறுமைப்பட்ட அபிஷேகம், அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம். சொல்லுவோம் சத்தமா. எனக்குள்ளே அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேல். ஆமென். எனக்குள்ளே இதயங்கள் நொறுக்கப்பட்டோர் ஏராளம், ஏராளம். எங்களை சுற்றிலும் இதயங்கள் நொறுக்கப்பட்டு இந்த அபிஷேகம் திரளா எங்களிடத்தில் புறப்படட்டும். காயம் கட்டுவேன் தேசமெங்கும் என் இயேசுவின் நாமத்தினால். சொல்லுவோம். காயம் கட்டுவேன் தேசமெங்கும் என் இயேசுவின். இப்ப சத்தமாய் சேர்ந்து சொல்லுவோம். அபிஷேகம் என் மேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம். இந்த அபிஷேகம் நுகங்களை முறிக்கட்டும் ஆண்டவரே, கட்டுகளை உடைக்கட்டும் ஆண்டவரே. சொல்லுங்க. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர் எனக்குள்ளே. அபிஷேகம் என் தலைமேலே, ஆவியானவர். சிறையில் உள்ளோர் ஆயிரங்கள் விடுதலை பெறணுமே. பாடும்போதே சிறையில். ஆமென், ஆமென். சொல்லுவோம். பெறணுமே. கட்டவிழ்க்கணும், கட்டவிழ்க்கணும், கட்டுக்களை உடைக்கணும். கட்டவிழ்க்கணும் இயேசுவின் நாமத்தினால், அபிஷேகத்தினால். சத்தமாய் அபிஷேகம் என் மேலே,
அபிஷேகம் ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவர் எனக்குள்ளே கேட்போம் அபிஷேகம் என் தலைமேலே ஆவியானவர் எனக்குள்ளே துதியினுடை போர்த்தனுமே ஒடுங்கின ஜனத்திற்கு துதி ஜனத்திற்கு துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம் வேண்டுமே உயரத்திற்கு இப்போவே ஒவ்வொருவரையும் ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் ஆளுகை செய்யட்டும் துயரத்திற்கு பதிலாக ஆனந்த எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க துயரத்திற்கு எல்லா புலம்பல்களும் மாறட்டும் அபிஷேக நதி பொங்கி வழியட்டும் ஆமே அபிஷேகம் என் மேலே ஆவியானவர் எனக்குள்ளே அபிஷேகம் என் தலை மேலே ஆவியானவரே அபிஷேகம் ஆமென் ஆமென் நதியாய் நதியாய் பாயட்டும் நதியாய் பாயட்டும் கட்டுகளை உடைக்கட்டும் ஜீவ நதியாய் ஒவ்வொருவருக்குள்ளாக இந்த அபிஷேகம் புறப்படட்டும் புறப்படட்டும் சிறைப்பட்டவர்கள் விடுதலை ஆக்கப்படட்டும் நொறுங்குண்ட ஆவிகள் நறுங்குண்ட ஆவிகளில் இருந்து என் ஜனத்தை கர்த்தர் விடுதலை ஆக்குங்கப்பா ஆமென் ஆமென் துயரப்பட்டு வந்திருக்கிறவர்களுக்கு ஆனந்த தைலத்தின் அபிஷேகம் இப்பொழுதே மூடட்டும் துதியின் உடை போர்த்தப்படட்டும் அபிஷேகத்தால் நிறைந்துமை ஆராதிக்கட்டும் சத்துரு வெட்கப்படட்டும் நல்ல கையை தட்டி அபிஷேகத்தில் நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை உயர்த்துங்க பார்க்கலாம் ரேபா ஷேகா துனா கத்தரேலா ரேபா லகா தனா மஷகா டதிரி மக்கத்தரோ ரேபா லகா ஷேதா நூரா கத்தரபா நல்ல கரங்களை தட்டி விடுதலையோடு விடுதலையை தட்டி ஆமை விடுதலையோடு கரங்களை தட்டி பாடுங்க பார்க்கலாம் வாய்களை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம் அபிஷேகம் எமகள் மேல இருக்கிறது ஆவியானவர் எனக்குள் ஆளுகை செய்கிறார் ஹalleluya 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 ரே பகதன மஷகதர பலப ஓ மகிமையே நாங்கள் உம்மை ஆராதிக்கிறோம் எலியாவின் தேவனே நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்குகிற நேரம் எலியாவின் தேவன் அக்கினியாய் இறங்குகிற நேரம் அதுதான் ஆராதனை நேரம் அந்தி பலி செலுத்துகிற வேளையில எலியா கட்டின பலிபீடத்தின் மேல அக்கினி இறங்கினது போல இந்த பகல் வேளையில கர்த்தரை துதித்துக் கொண்டிருக்கிற வேளையில அக்கினி மழையாய் கர்த்தர் எழும்புகிறார் நல்ல கரங்களை தட்டி ஹalleluya வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் ஸ்தோத்திரத்தோடு ஹalleluya எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே கைகளை தட்டி எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே எலியாவின் தேவனே பாடுவோம் அவர் இறங்கிடும் அசைவாடும் அனலாக்கும் என்னை அக்கினி ஜுவாலையே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே எலியாவின் தேவனே எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே நான் ஒருவன் மாத்திரம் சத்தமாய் பாகாலின் படைகளை எதிர்த்திடுவே நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார் நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார் நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம் நெருப்பாய்
சொல்லுவோமா? இறங்கிடும் நேரமே. வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை பின்தொடர்வார். வழி மாறி கீழ்த்தட்டில் படுத்தாலும் வார்த்தை தெய்வம் நம்மை தொடர்வார். நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும், நான் கடலின் அலை நோக்கி குதித்தாலும் மீனை கொண்டு மீட்பார், என் ஜீவனை மீனை கொண்டு மீட்பார். ஆவியே, 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 ஆவியானவரே. ஆமென். அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. எலியாவின் தேவனே, எலியாவின் தேவனே, அவர் இறங்கிடும் நேரமே. சத்தமா எலியாவின் தேவா ஷபகதனமகதரபலா. நேரமே. ஆமென். கேரி தாற்று நீர் வற்றி போனாலும் வற்றாத ஜீவநதி நமக்கு அவர்தான் ஆவியானவர். ஆமென். வற்றாத ஜீவநதி நமக்கு உண்டு. பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன், நான் பின்னிட்டு பாராமல் முன்னடப்பேன். அழைத்தவர் கரம் நடத்தும், நம்மை அழைத்தவர் கரம் நடத்தும். ஆவியே, ஆவியே, அசைவாடுங்கப்பா. இப்பொழுது இப்பொழுது விடுதலைகள் சம்பவிக்கட்டும். ஆவியே, ஆவியானவரை கூப்பிட 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 விடுதலை. ஆவியானவரை மகிமைப்படுத்த மகிமைப்படுத்த விடுதலை. ஆவியே, எங்கள் மத்தியிலே அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் நல்ல கைகளை தட்டி கைகளை தட்டி ஆவியானவரை ஆவியானவரை மகிமைப்படுத்துங்க மகிமைப்படுத்துங்க. ஆவியானவரை உயர்த்த 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 தடைகள் உடையுது, தடைகள் உடையுது. கர்த்தர் இறங்கி வந்துட்டாருன்னா பாகாலின் அதிகாரங்கள் உன்னை மேற்கொள்ள முடியாது. பாகாலின் அதிகாரங்கள் உன்னை மேற்கொள்ள முடியாது. அக்கினி மயமானவர், அக்கினி மயமானவர் சபை நடுவில் உலாவுகிறார். 7 குத்து விளக்கின் மத்தியில உலாவுன கர்த்தர் கர்த்தர் நிலையங்கி தரித்தவராய், நிலையங்கி தரித்தவராய் இந்த சபை நடுவில் உலாவுகிறார். சபையே ஆர்ப்பரி, கர்த்தரை மகிமைப்படுத்து, ஆவியானவரை உயர்த்து. ஓ, உன் கட்டுகள் உடைகிற நேரம், நீ விடுதலையாக்கப்படுகிற நேரம், சங்கிலிகள் தெரிக்கப்படுகிற நேரம், இந்த அபிஷேகம் உன் நுகத்தை முறிச்சிரும், கட்டுகளை உடைச்சிரும். உன்னை கர்த்தர் விடுதலையாக்குகிறார். நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். ஆவியே, 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 சத்தமாய் ஆவியே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. தடைகளை உடைத்தீரையா, தள்ளாட விடவில்லையே. தடைகளை உடைத்தீரையா, ஆமென், தள்ளாட விடவில்லையே. சோர்ந்து போன நேரமெல்லாம், சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து
எல்லாரும் இணைந்து சொல்லுவோம். சோர்ந்து போன நேரம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து. ரெண்டு கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஆராதிப்போம் சேர்ந்து. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா, இயேசுவே நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஆராதிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடந்த வாரம் எல்லாம் ஆண்டவர் கிருபையாய் நம்மை நடத்தினார். ரெண்டு கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்தி சொல்லுங்கள். நன்றி இயேசுவே என்று சொல்லுங்கள். வருகிற வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை தொடர்ந்து நடத்தும்படி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் பாதுகாக்கும்படி, அகால மரணங்களுக்கு விலக்கி, வியாதிகளுக்கு விலக்கி, எல்லா விபத்துகளுக்கும் விலக்கி கர்த்தர் பாதுகாக்கும்படி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ரெண்டு கரங்களை உயர்த்தி வெளிநாடுகளில் வெளியூர்களில் இருக்கிறவர்களை கர்த்தர் பாதுகாக்கும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சொந்தமான வீடு இல்லாதவர்களுக்கு கர்த்தர் சீக்கிரமாய் சொந்தமான வீட்டை கொடுத்து ஆசீர்வதிக்கும்படி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆமென். நம்முடைய சபை ஊழியங்களுக்கு எல்லார் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஆமென். சபையில் நடைபெறுகிற இந்த கட்டுமான பணிகளில் கர்த்தருடைய கரம் வெளிப்படும்படியாய், தடைகளை கர்த்தர் மாற்றும்படியாய், தாமதங்களை கர்த்தர் மாற்றும்படி எல்லார் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. இன்றைக்கு இந்த சபை ஆராதனையில் பங்கு பெற முடியாதவர்களுக்காக ஜெபம் பண்றோம். எங்கள் விசுவாச குடும்பங்களை சார்ந்தவர்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் உடைய பிள்ளைகளை தொடுங்க ஆண்டவரே. உடைய மகிமை நிறைவுக்குள்ள நாங்கள் தொடர்ந்துமை ஆராதிக்க, உம்முடைய அபிஷேகத்தினால நிரப்பப்பட, கர்த்தாவைமை புகழ்ந்து பாட, உடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்க, வசனங்களுக்கு கீழ்ப்படிய, ஒரு சபையாய், ஒரு மணவாட்டியின் சபையாய், கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுகிற சபையாய், கர்த்தரை பிரியப்படுத்துகிற சபையாய் நாங்கள் மாறிக்கொண்டே இருக்கணும்ப்பா. நாங்கள் உருமாறிக்கொண்டே இருக்கணும் ஆண்டவரே. மறுரூபமாகி கொண்டே இருக்கணும் ஆண்டவரே. எங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நம்ம எல்லாரும் முழங்கால் படிட்டு நாம் ஜெபிக்க போகிறோம். இது நம்முடைய ஜெப நேரம். முழங்கால் படியிட முடியாதவர்கள் நீங்கள் எழுந்து நிற்கலாம். எழுந்து நிற்க முடியாதவர்கள் உடைய வசதியின்படி அமர்ந்து கொள்ளலாம். இவ்வளோ நேரம் நாம் கர்த்தரை பாடி துதித்தோம். ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தின் ஒரு பங்கை தேவனுடைய நாம மகிமைக்கென்று கர்த்தருடைய பணிகளுக்காய் விதைத்திருக்கிறோம். இது நம்முடைய ஜெப நேரம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நாம் இதை செய்கிறோம். ஒரு கடமைக்காக அல்ல, உண்மையாய் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்கிறவர், எனக்கு பதில் தருகிறவர் என்கிற எதிர்பார்ப்போடு நம்பிக்கையோடு நாம் ஜெபிக்கும் போது நிச்சயம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். அவர் உண்மை உள்ள தேவனாக இருக்கிறார். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பகல் வேளையில் கர்த்தர் நம்மோடு இடைபடுகிறார். கர்த்தர் நம்மோடு இடைபடுகிறார். எல்லாருடைய கண்களும் மூடப்பட்டிருக்கட்டும். ஜெபிப்பதற்காக இருதயத்தை திறந்து உண்மையாய் உண்மையாய், பைபிள் சொல்றது, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் சமீபமா இருக்கிறார், சமீபமா இருக்கிறார். ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தின ஒரு வசனத்தை சொல்லி நான் உங்களை ஜெபத்தில் நடத்த விரும்புகிறேன். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, சிங்கமும் பால சிங்கமும் தங்கள் இரையை பிடித்திருக்கும் போது கர்ஜித்து தங்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிற திரளான மேய்ப்பரின் சத்தத்தினாலே கலங்காமலும் அவர்கள் அமளியினாலே பணியாமலும் இருக்கிறது போல சேனைகளின் கர்த்தர் சீயோன் மலைக்காகவும் அதன் மேட்டுக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார். நீங்க ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்முடைய விரோதிகளுக்கு எதிராக யுத்தம் பண்ண எழுந்தருளுகிறார். அவர் இறங்கி வருகிறார். நல்ல கைகளை தட்டி சேர்ந்து ஜெபிக்கணும். வாய் திறந்து சத்தத்தை உயர்த்தி மேய்ப்பனுடைய சத்தத்தை கேட்கிற ஆடு எப்படி கலங்காம இருக்குதோ, ஆமேன், அதுபோல அவருடைய மேய்ச்சலின் ஆடுகளாகிய நாம, ஆமேன், எதிரியுடைய கூக்குரலை, எதிரியுடைய கொக்கரிப்பை பார்த்து கலங்க தேவையில்லை. உனக்கு விரோதமாய் போராடுகிற வியாதியை பார்த்து நீ கலங்க தேவையில்லை. உனக்கு விரோதமாய் போராடுகிற சத்துருடைய கிரியைகளை பார்த்து நீ கலங்க தேவையில்லை. பைபிள் சொல்லுது, உனக்காய் யுத்தம் பண்ணும்படி கர்த்தர் இறங்கி வருவார். கர்த்தர் இறங்கி வருவார்.
நல்ல கரங்களை தட்டி ஜெபிக்கணும். பின்னால் இருக்கிறவங்க, வெளியில நிக்கிற சகோதரர்கள் எல்லாரும் கரங்களை தட்டி இயேசுவே இயேசுவே என்று கூப்பிட்டு ஜெபம் பண்ணுங்க. அந்த நாமத்தை அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே என்று கூப்பிட்டு ஆமென். எல்லா கலக்கங்களும் மாறட்டும், எல்லா தத்தளிப்புகளும் மாறட்டும், ஆமென். எல்லா அசௌகரியங்களும் மாறட்டும். சத்துருவானவன் சிறைப்படுத்தி வைத்திருக்கிற கிரியைகளில் இருந்து விடுதலை விடுதலை இந்த ஜெப நேரத்தில் விடுதலை கர்த்தர் தருகிறார். வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, ஜெபம் பண்ணு ஜெபம் பண்ணு. ஜெபிக்கிற மனிதன் ஜெயத்தை பெறுகிறான். ஜெபிக்கிற மனிதன் ஜெயத்தை பெறுகிறான். நாம் உற்சாகமாய் பாடுறது மட்டும் இல்ல, உற்சாகமா ஆராதிக்கிறது மட்டும் இல்ல, நம்முடைய சபை உற்சாகமா ஜெபிக்கிற சபையா இருக்கணும். ஆமென். ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தரும்போது பாதாளத்தின் வல்லமைகள் அடங்கி போகிறது. பாதாளத்தின் வல்லமைகள் அடங்கி போகிறது. ஏனென்றால் நீ ஜெபிக்க 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 கர்த்தர் உனக்காய் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். பைபிள் சொல்லுது, பறந்து காக்கிற பட்சிகளைப் போல, பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாய் இருப்பார். அதை காத்து தப்ப பண்ணுவார். அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார். ஜெபிக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்காய் வந்து ஆமென், நீ படுகிற நெருக்கங்களில் இருந்து பாடுகளில் இருந்து உன்னை தப்புவிப்பார், உன்னை விடுதலை ஆக்குவார். நல்ல கைகளை தட்டி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எந்தெந்த காரியம் உங்களை அழுத்தி கொண்டிருக்கிறதோ, எந்தெந்த காரியங்கள் உங்களை நெருக்கி கொண்டிருக்கிறதோ, அப்படிப்பட்ட நெருக்கங்களில் இருந்து கர்த்தர் உங்களை விடுதலையாக்க தப்புவிக்க வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, அவர் உன்னை பாழாக்குகிற கொள்ளை நோக்கி தப்புவிப்பார், வேடனுடைய கண்ணிக்கு தப்புவிப்பார். கையை தட்டி ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நீ ஜெபிக்க ஜெபிக்க விடுதலை. ஆமென். ஜெபிக்க ஜெபிக்க விடுதலை. கர்த்தர் நமக்கா யுத்தம் பண்ணுகிற நேரம், கர்த்தர் நமக்கா எழுந்தருளுகிற நேரம். ஆமென் 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 ஆமென். மலையின் மேல் ஏறின, மலையின் மேல் ஏறின மோசேயுடைய கை உயர்த்தப்பட்டிருந்த போது யோசுவா அமலேக்கியரை வெற்றி சிறந்தது போல இந்த ஜெபத்தில் நீ போராட போராட கர்த்தர் உனக்காய் யுத்தம் பண்ணுகிறார். உனக்கு விரோதமாய் போராடுகிற அமலேக்கியர்கள், உனக்கு விரோதமாய் போராடுகிற மீதியானியர்களின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால அடங்க போகிறது, அடங்க போகிறது. கரங்களை தட்டி ஜெபம் பண்ணுங்க. ஓ, உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹalleluya. கூப்பிடுகிற யாவருக்கும் செவி கொடுக்கிற தேவனே, இந்த பகல் வேளையில் உம்முடைய பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தை நோக்கி கூப்பிட்டதுனால உம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்குங்க. உம்முடைய பிள்ளைகளுடைய நெருக்கங்களில் உம்முடைய பிள்ளைகளை தப்புவீங்க. வியாதிகளோடு போராடுகிறவர்கள் விடுதலையாக்கப்படட்டும். கடன் பாரங்களோடு போராடுகிறவர்கள் விடுதலையாக்கப்படட்டும். திருமண தடைகள் விலகட்டும். குழந்தை பாக்கியங்கள் உண்டாகட்டும். எங்கள் சபை குடும்பங்களிலே ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்ய. வீடுகளிலே சமாதானம் உண்டாகட்டும். உறவுகளுக்குள்ள சமாதானம் உண்டாகட்டும். அடிக்கடி வருகிற வீண் செலவுகளுக்கு விலைக்கு கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. நம்முடைய பிள்ளையுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. தொழில்களில் விருத்தி உண்டாகட்டும். வேலைகளில் உயர்வுகள் உண்டாகட்டும். நெருக்கங்கள் கலக்கங்கள் மாறட்டும். மேய்ப்பனுடைய குரல், மேய்ப்பனுடைய சத்தத்தினால் எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற கர்ச்சனையின் சத்தங்களுக்கு நாங்கள் கலங்காமல் இருக்க, தத்தளிக்காமல் இருக்க கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. தத்தளிப்பை உன்னிடத்திலிருந்து கர்த்தர் நீக்கி போடுகிறார். கலக்கத்தை நீக்கி போடுகிறார். பயத்தை நீக்கி போடுகிறார். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே நாங்கள் இவைகளை பெற்றுக் கொள்ளுகிறோம். ஒவ்வொருவரையும் ஜெபித்த ஒவ்வொருவரையும் தொடுங்க ஆண்டவரே. இப்பொழுது உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்கு என்ன சொல்ல சித்தம் வைத்திருக்கிறீரோ அதை எங்கள் மூலம் ஆண்டவரே எங்கள் மத்தியில் வெளிப்படுத்துங்க. எங்கள் தலைமை போதகர் எல்லா 2 கரங்களை உயர்த்தி தலைமை போதகருக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா 2 கரங்களை உயர்த்தி இயேசு எங்கள் தலைமை போதகரை பலப்படுத்துங்க. சொல்லுங்க பார்க்கலாம். சரீரத்தில் இருக்கிற பலவீனங்களை மாற்றுங்க ஆண்டவரே. எங்களை போல நிறைய சபைகளுக்கு இன்னும் ஆசீர்வாதமாக வைங்க. பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. எல்லா மகிமையும் உங்களுக்கு தருகிற ஆண்டவரே, நீர் ஒருவரே எங்கள் மத்தியில் உயர்ந்திருப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அமர்ந்து கொள்ளலாம். இப்பொழுது நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். நம்ம மத்தியில் இன்றைக்கு
நம்முடைய தலைமை போதகர் அவர்கள் இருப்பது மிகுந்த சந்தோஷம். நாம் ஜெபத்தோடு காணப்படுவோம். ஆண்டவர் நம்மோடு பேசுவார். கரங்களை தட்டி நம்முடைய தலைமை போதகரை வரவேற்போம். ஆண்டவரும் உலக இரட்சகருமாயிருக்கிற இயேசுவின் நாமத்தில் இந்த ஆராதனைக்கு கூடி வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். ஒரு அல்ல சொல்லுங்கள். அல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கிற எல்லாரும் கரங்களை உயர்த்தி சிரித்த முகத்தோடு ஒரு அல்ல சொல்லுங்க பார்ப்போம். சந்தோஷமாக இருக்கிறவங்களாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய முகங்களை பார்த்து கையை குலுக்கி சந்தோஷமாக இருக்கிறீங்களா? வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்கிறாங்க? ஒரு விசாரிப்பு. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த சேர்ல இருக்க கேட்கவே இல்லையே, எல்லாம் கேட்டீங்களா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. ஸ்தோத்திரம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் வாழ்கிற இந்த காலம் ஒரு கடைசி காலம். கடைசி காலத்தில் என்ன சம்பவிக்கும் என்று சீசர்கள் ஆண்டவரிடத்தில் வந்து கேட்ட பொழுது ஆண்டவர் சொன்னார், கடைசி நாட்களில் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பும், ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யம் எழும்பும், பஞ்சங்கள் உண்டாகும், கொள்ளை நோய் வரும், நிலநடுக்கங்கள், பூமி அதிர்ச்சிகள் தேசத்தில் உருவாகும் என்று சொல்லி மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் இந்த கடைசி காலங்களை குறித்து கர்த்தர் தெளிவாக நம்முடைய சீசர்களுக்கு அவர் வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு எங்கு பார்த்தாலும், எந்த இடத்துல பார்த்தாலும் ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம் எழும்பி மனுஷர்களை ஆடுகளை மாடுகளைப் போல கொலை செய்கிற ஒரு காலங்கள் இந்த காலமாக இருக்கிறது. ராஜ்யங்களுக்கு விரோதமாய் ராஜ்யங்கள் எழும்பி ஒவ்வொரு நாடுகளும் இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இஸ்ரேலா, காஷாவா, ரஷ்யாவா, உக்ரைனா, தாய்லாந்தா, இப்படிப்பட்ட நாடுகளுக்குள்ளே பயங்கரமான யுத்தங்கள், யுத்தத்தின் செய்திகள். பெரிய பெரிய வீடுகளை கட்டி வைக்கிறார்கள், பெரிய பெரிய தொழில்களை வைத்திருக்கிறார்கள். ஒரு நாட்களுக்குள்ள வீடையும் இழந்து, தொழிலையும் இழந்து, பேங்கில் போடப்பட்ட பணத்தையும் இழந்து, சேகரித்த பணத்தையும் இழந்து அகதிகளாக குடிப்பகிறதை இந்த தேசத்துக்குள்ள பார்க்க முடிகிறது. மக்கள் பிள்ளைகளை கொண்டு எங்கே போவோம் எங்கே போவோம் என்று சொல்லி அலைமோதுகிற நாடுகள் ஏராளமாக இருக்கிறது. நம்முடைய இந்தியாவிலே சற்று நாம் சுகமாக இருக்கிறோம். எல்லா நாடுகளும் குழப்பங்களும் கொந்தளிப்புகளும் நிறைந்து இருக்கிற ஒரு காலங்கள் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் கடைசி காலத்தில் என்ன நடக்கும் என்று சொன்னால், மனுஷர்கள் தற்பிரியராயும், அகந்தை உள்ளவனாயும், வீம்புக்காரனாயும், தாய் தகப்பனை மதியாதவனாயும், நன்றி அறிதல் இல்லாதவனாயும், சுகபோக பிரியனாகும் இந்த உலகத்தில் வாழ்வான்னு சொல்லி 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் கடைசி காலத்தில் பவுல் மூலமாக தீமோத்தேயுக்கு தேசத்திற்கு அவர் வெளிப்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. இன்னைக்கு உலகத்தில் பார்த்து நான் வாழ்ந்தா போதும், என் குடும்பம் வாழ்ந்தா போதும், யார் எப்படி போகட்டும், தற்பிரியராக, அகந்தை உள்ளவனாக, வீம்புக்காரனாக, யாரையும் மதியாதவனாக, ஆண்டு எதை செய்தாலும் நன்றி வாழ்க்கை இல்லாதவனாக இந்த உலகத்தில் வாழுகிற காலங்கள் தேசத்தில் பெருகிவிட்டது. இது கடைசி காலம். இந்த கடைசி காலத்தில் வாழுகிற உங்களிடத்திலே என்னிடத்திலே ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார், அருமையானவர் எதை எதிர்பார்க்கிறார் என்று நான் உங்களிடத்தில் பேசுவதற்கு என்னுடைய ஆவியிலே தூண்டப்பட்டிருக்கிறேன். நான் மறுபடியும் உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் அதை ஞாபகப்படுத்துகிறேன். ஒன்று, இந்த கடைசி காலத்தில் கர்த்தர் உங்களிடத்திலும் என்னிடத்தில் அவர் என்ன எதிர்பார்க்கிறார் சொன்னால், அவர் நமக்கு அவருடைய வாழ்க்கையில பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர். இவர் 3 பேரும் ஒன்று. பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் 3 ஒன்றுதான். இது போல நமக்குள்ளே ஆவி இருக்கிறது, நமக்குள்ளே தெரியாத ஒரு ஆத்துமா இருக்கிறது,
தெரிகிற சரீரம் இருக்கிறது நமக்குள்ளே. இந்த மூன்றிலே ஒன்று இருந்து ரெண்டு இல்லாவிட்டால், ரெண்டு இருந்து ஒன்று இல்லாவிட்டால் மனிதன் வாழவே முடியாது. ஆனால் மூன்றும் ஒன்றுக்கு ஒன்றாக நமக்கு செயல்படுகிறது நிமித்தம் நம்முடைய ஆவி, இந்த ஆவி இல்லாவிட்டால் நம்முடைய பிரேதம்தான், சரீரம் செத்த சரீரமாய் மாறிவிடுகிறோம். ஆத்மா இல்லாவிட்டால் அந்த பூமியில யாருமே வாழ முடியாது. அந்த ஆவி இருந்து ஆத்மா இருந்து சரீரம் இல்லாவிட்டாலும் இந்த பூமியில நடக்க முடியாது. ஆனால் நமக்கு தேவை என்ன? ஆவி வேணும், ஆத்மா வேணும், சரீரம் வேணும். இந்த ஆவிக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தை வைத்திருக்கிறார். அது எப்பொழுது இந்த உலகத்தை படைத்த ஆண்டவரை நாம் என்னைக்கு சொந்த ரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொள்கிறோமோ அன்றைக்கு இந்த ஆவிக்குள்ளே ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி, ஒரு துதி, ஒரு ரட்சிப்பு, ஒரு சமாதானம் இந்த ஆவிக்கு கிடைக்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொள்கிற நாட்களிலே ஆவிக்கு ஒரு ரட்சிப்பு, சமாதானம் கிடைக்கிறது. இந்த ஆவியிலே ரட்சிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலே, இயேசுவை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில இப்பொழுது வாழுகிற காலம் ஆத்தும ரட்சிப்பு. ஆத்தும ரட்சிப்பு அருமையானது, விலையேற பெற்றதுன்னு சொல்லி ஆண்டு வேதத்தில் தெளிவாக சொல்லியிருக்கிறார். ஏன் அருமையானது, ஏன் அது விலையேற பெற்றது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறதுக்கு காரணம் என்ன? ஆவியில ரட்சிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கை ஆத்தும ரட்சிப்பு. இந்த பூமியிலே ஆண்டவர் எவ்வளவு காலம் நம்மை இந்த உலகத்தில் வைக்கிறாரோ அவ்வளவு காலமும் நம்முடைய பார்வையிலே, நடக்கையிலே, சிந்தனையிலே ஆண்டவருக்கு பிரியமாக வாழ்ந்து காட்டுவது, பரிசுத்தமாய் வாழ்ந்து காட்டுவது ஆத்தும ரட்சிப்பு. இந்த ஆத்தும ரட்சிப்பை காண்பித்த பொழுது இந்த உலகத்திலே பேசுகிற நானாக இருந்தாலும், கேட்கிற நீங்களாக இருந்தாலும், இந்த உலகத்தில் யாருக்கு நிரந்தரம் கிடையாது. என்றாவது ஒரு நாள் மரிக்க வேண்டியது இருக்கிறது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஆத்தும ரட்சிப்பை நம்முடைய வாழ்க்கையில் காத்துக்கொண்டா, ஒருவேளை நாம் மரிக்கிறோம், நம்முடைய சரீரத்தை மண்ணிலே கொண்டு வைக்கிறார்கள். மண்ணிலே கொண்டு வைக்கும் பொழுது ஆண்டவராய் இயேசு மத்திய ஆகாயத்தில் வரும் பொழுது அவர் சொல்வார், மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட பரிசுத்தவான்களே எழுந்திருங்கள் சொல்லும் பொழுது, உலகத்தில் ஏராளமான கல்லறைகள் இருக்கிறது. ஆனால் எல்லா கல்லறைகளுக்குள்ள அந்த சத்தம் செல்வது இல்லை. ஒன்று, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஆண்டவராய் ஏற்றுக்கொண்டு பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே முழுகி ஞானஸ்தானத்தை பெற்று ஆண்டவர் கொடுக்கிற அந்த கற்பனைகளுக்கு, கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து யார் வாழ்ந்து ஆத்தும ரட்சிப்பை பாதுகாத்துக் கொண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருக்கிறார்களோ அந்த கல்லறைகளுக்குள்ளே அந்த சத்தம் போகும். அப்போ போகும் பொழுது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்திலே அழிவுள்ளதாய் விதைக்கப்பட்ட சரீரம் அழிவில்லாததாய் எழுந்திருக்கும், ஜென்ம சரீரம் விதைக்கப்பட்டிருக்கும், ஆவிக்குரிய சரீரம் உயிர்ப்பிக்கப்பட்டிருக்கும் என்ற வேத வசனத்தின்படி ஆவிக்குரிய சரீரத்தை உயிர்ப்பித்து, அதான் சரீர ரட்சிப்பு. சரீர ரட்சிப்பு ஆண்டவராய் இயேசு மத்திய ஆகாயத்தில் வரும் பொழுது இந்த சரீரத்துக்கு ஒரு ரட்சிப்பு, மகிமை சரீரமாக மத்திய ஆகாயத்தில் கூட்டி சேர்த்து ஆண்டவராய் இயேசுவோடும் ஆண்டவருக்குள்ளே பரிசுத்தவான், மரித்த பரிசுத்தவான்கள் அங்கே இருக்கும் பொழுது, அங்கே சொல்ல போனால் அங்கே ஆண்டவராய் இயேசுவை சந்திக்கிற இடம்தான் சரீர ரட்சிப்பு. இந்த சரீர ரட்சிப்பை யாரும் இழந்து விடாதீர்கள். அப்ப சரீர ரட்சிப்பை இழந்துடாதபடி வாழ்க்கையில் வாழணும்னா ஆத்தும ரட்சிப்பு அருமையானது. ஆத்தும ரட்சிப்பை மிகவும் பயத்தோடும் பக்தியோடும் ஆண்டவருக்கு பிரியமான ஆராதனை செய்து கிருபைகளை நாம் பற்றி கொள்ளும் பொழுது அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை பெற முடியும். அசைவில்லாத ராஜ்யம் பரலோக ராஜ்யம். அந்த அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறதற்கு நமக்கு தேவை என்ன? தேவனுடைய பரிசுத்தம். கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, அல்லேலூயா. பரிசுத்தம் தேவை. நாம் எல்லாரும் உலகத்தில் சொல்லுவார்கள், நம்ம எல்லாரும் நம்மை பார்த்து ஒரு ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரியவர்கள். நம்ம 6:30க்கு புறப்பட்ட உடனே சொல்லும், ஏப்பா இவங்க ஆவிக்குரியவங்கப்பா. இவங்க எங்க போறாங்கன்னா ஆவிக்குரிய சபைக்கு போறாங்கப்பா, ஆவிக்குரிய சபைக்கு போறாங்க. இவங்க ஆவிக்குரியவங்களா? இவங்க ஆவிக்குரிய சபைக்கு போறாங்களா? ஆவிக்குரிய சபையில போய்
ஆவிக்குரிய சத்தியத்தை கேட்கிறாங்களா? ஆவிக்குரிய சத்தியத்தை கேட்கிறாங்களா? ஆவிக்குரிய சத்தியத்தை கேட்டும் ஆவிக்குரியவங்க, ஆவிக்குரிய சபைக்கு போகக்கூடியவங்க, ஆவிக்குரிய சத்தியத்தை கேட்கக்கூடியவங்க சிலருடைய வாழ்க்கையில ஒரு மனமாற்றம் இருக்கிறது. சிலருடைய வாழ்க்கையில ஒரு இருதயத்தினுடைய மாற்றம் இருக்கிறது. ஆனால் சிலருடைய வாழ்க்கையில எத்தனை வருடங்கள் ஆனாலும் ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரிய சபைக்கு போகக்கூடியவர்கள், ஆவிக்குரிய சத்தியத்தை கேட்கிறவர்கள், சத்தியத்தினுடைய வாழக்கூடியவர்களும் முன் இருக்கிறார்கள், சத்தியத்தினுடைய வாழாதவர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது நான் பேசும் பொழுது உங்களுடைய இருதயமே உங்களை குற்றவாளியாக தீர்க்கும். நான் பேசுகிற வேளையிலே ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரிய சபைக்கு செல்கிறவர்கள், ஆவிக்குரிய சத்தியத்தை கேட்கிறவர்கள், ஆவிக்குரிய சத்தியத்தை கேட்டு ஆவியின்படி நடக்கிறோமா, மாமிசத்தின்படி நடக்கிறோமா? மாமிசத்தின்படி நடந்தால் மாமிச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம் என்று வேதம் சொல்லுகிறது. அதனாலே அந்த கடைசி காலத்தில் நம்மிடத்தில் அவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? மாமிசத்தின்படி நடப்பதல்ல, ஆவியின்படி நடக்க வேண்டும். மாமிசம் ஒரு மரணத்துக்குள்ளே கொண்டு செல்கிறது, ஆவியோ நித்திய ஜீவனுக்குள்ளே கொண்டு செல்கிறது. இதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியுக்கு எழுதின நிருபத்திலே, அந்த எபேசி நிருபத்திலே சொல்கிறார், 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகலவிதமான சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இந்த நிருபம் யாருக்கு எழுதப்பட்டது? இந்த நிருபம் பரிசுத்தவான்களுக்கும் விசுவாசிகளுக்கும் எழுதப்பட்ட நிருபம். இது எபேசிய நிருபம். இந்த எபேசிய நிருபம் இன்னும் சொல்ல போனால் ஒரு மகுடம் சூட்டப்பட்ட நிருபம். இந்த நிருபத்திலே பரிசுத்தவான்களுக்கும் விசுவாசிகளுக்கும் எழுதப்பட்ட நிருபம் என்று சொல்லி அங்கே 1ஆம் வசனம் சொல்கிற, தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிற நிருபம் என்று இந்த நிருபத்தை பார்க்க முடிகிறது. இந்த நிருபத்திலே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலே நம்மை ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை நம்முடைய வாழ்க்கையிலே பெறுகிறதற்கு பரிசுத்தவான்களும் விசுவாசிகளும் செய்ய வேண்டிய காரியம் என்ன வேதம் சொல்லுகிறது. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 1 4 வசனம் வரை சொல்லுகிறது, மேலும் சகோதரரே, ஆண்டவருடைய கொரிந்து சபைக்கு கர்த்தருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற கொரிந்து சபையை பார்த்து உன்னதங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சொல்லி எபேசி சபையை பார்த்து சொன்ன ஆண்டவர், இப்பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபையை பார்த்து சொல்கிறார், மேலும் சகோதரரே, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடனே பேசக்கூடாமல் மாமிசத்துக்குரியவர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் குழந்தைகள் என்று எண்ணி பேச வேண்டியதாயிற்றே. பேச வேண்டிய நிலைமை வந்துவிட்டதே. ஒரு நாள் நீங்கள் ஆவிக்குரியவர்களாக இருந்தீர்கள், ஆவிக்குரிய சத்தியத்தை கேட்டீர்கள், ஆவிக்குரிய சத்தியத்தை கேட்டு கர்த்தருடைய வருகைக்கு நீங்க எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்கள். ஆண்டவரே, எப்பொழுது வருவீர், எப்பொழுது வருவீர், கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும், எப்பொழுது வருவீர் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தீர்கள். அது இப்பொழுதோ உங்களை பார்த்து ஒரு நிர்பந்தமான நிலைமை, நிர்பந்தமான சூழ்நிலை, ஆவிக்குரியவர்களாக இருந்த உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த ஆவிக்குரிய தன்மை மாறிவிட்டதே. மேலும் சகோதரி, நான் உங்களை ஆவிக்குரியவர்கள் என்று எண்ணி உங்களுடைய பேசக்கூடாமல் மாமிசத்துக்குரியவர்கள் என்று
ஆண்டவருக்குள் என்று குறியவர்கள் என்று கிறிஸ்துவுக்குள் இப்பொழுது நீங்க குழந்தைகளாக இருக்கிறீர்கள். குழந்தைகளாக இருக்கிறீர்கள். அருமையானவர்களே, நான் குழந்தையாயிருந்தேன், குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையைப் போல சிந்தித்தேன், குழந்தையைப் போல யோசித்தேன். நான் புருஷன் ஆன பொழுதோ, நான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ந்ததற்கு பிறகோ குழந்தைகளுக்கு ஏற்றவைகளை ஒழித்துவிட்டு வாலிபத்துக்குரிய நிலைமை, ஆண்டவர்களே, அந்த பரலோகத்துக்குரிய நிலைமையை சிந்திக்க வேண்டியது இருக்கிறது சொல்லி அந்த 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரமா அதனை கர்த்தர் தெளிவாக பேசுகிறார். இன்னைக்கு குழந்தைகளாக மாறி இருக்கிறார்கள் ஆவிக்குரியவர்கள். அதனால் சொல்லி நீ மாமிசத்துக்குரியவனாக மாறிவிட்டாய். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பலனில்லாதவர்களானதால் உங்களுக்கு போஜனம் கொடாமல் பாலை குடிக்க கொடுத்தேன், இன்னமும் நீங்கள் மாமிசத்துக்குரியவர்களாக இருக்கிறபடினாலே இப்பொழுது உங்களுக்கு பலன் இல்லையே. நீங்கள் பலன் இல்லாத நேரத்தில் உங்களுக்கு பாலை கொடுத்தேன், சின்ன சின்ன ஆகாரத்தை போட்டேன், சின்ன சின்ன வசனத்தை உனக்கு சொன்னேன். ஆனா இப்பொழுதோ இன்னமும் நீங்கள் மாமிசத்துக்குரியவர்களாக இருக்கிறபடினாலே உங்களுக்கு பலன் இல்லையே. பலன் இல்லாத வாழ்க்கை, ஆவிக்குரிய பலன் இல்லை, ஆவிக்குரிய பேச்சு இல்லை, ஆவிக்குரிய பார்வை இல்லை, ஆவிக்குரிய நடக்கை இல்லை, ஆவிக்குரிய சிந்தை இல்லை. தேவனுடைய பிள்ளைகளே, இப்படிப்பட்ட நிலைமையிலே அவன் சொல்லுகிறான், இப்பொழுது குழந்தையாயிருக்கிற குழந்தைகளுக்கு பால் கொடுக்கிறாங்க. பாலை தவிர வேற யாரும் கொடுத்தா அந்த பிள்ளைகள் என்ன செய்துகிறது? அது சரீரத்தை ஏதோ மாற்றம் வந்து விடுகிறது. ஆனால் அந்த குழந்தை வளர 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 டாக்டர் சொல்லுவார்கள், கொஞ்சம் கட்டியான ஆகாரத்தை கொடுங்க, ஏன் பிள்ளைக்கு வளர்ச்சி வேண்டும். அது போலவே இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரிய ஜீவியத்தில் வளர்ச்சி தேவை. அந்த வளர்ச்சி என்ன? தேவ பிள்ளைகளே, அந்த ஆவியிலே ஆரம்பத்தில் பெற்ற அந்த அனுபவத்தை போல இராதபடிக்கு அந்த படிப்படியான ஆவிக்குரிய ஜீவியங்கள் ஒவ்வொரு ஸ்டெப்பாய் படிப்படியாய் மேலே ஏற வேண்டும். இன்னைக்கு ஆவிக்குரிய ஜீவியத்தில் அநேக ஜனங்கள் பின்தங்கி இருக்கிறார்கள், ஆண்டவரை விட்டு தூரம் போய் இருக்கிறார்கள். காரணம் என்ன? அப்படியே சொல்லிட்டு இருக்கிறார்கள். இந்த கொரிந்து சபையை பார்த்து, என்ன நீ ஆவிக்குரியவனாக தான் இருந்தாய், நீ ஆவிக்குரிய சபைக்கு தான் சென்றாய், ஆவிக்குரிய சத்தியத்தை தான் கேட்டாய், ஆனாலும் உனக்கு பலன் வரவில்லையே, நீ ஆண்டவரை நெருங்கவில்லையே, ஆண்டவர் உன்னை விட்டு தூரமாக இருக்கிறாரே. எதனால் தூரம் இருக்கிறார்? 3ஆம் வசனம் சொல்கிறது, பொறாமையும் வாக்குவாதமும் பேதகங்களும் உங்களுக்குள்ள இருக்கிறபடினால் நீங்கள் மாமிசத்துக்குரியவர்களாயிருந்து மனுஷ மார்க்கமாய் நடக்கிறீர்கள் அல்லவா. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இந்த வார்த்தையை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்குள்ளே பொறாமை, கிறிஸ்தவர்களுக்குள்ளே வாக்குவாதம், கிறிஸ்தவர்களுக்குள்ளே பேதகங்கள் இருக்கிறபடினாலே இந்த பொறாமையும் வாக்குவாதங்களும் தற்பிப்பது இருக்கிறபடினால் அவர்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல, ஆவிக்குரியவர்கள் அல்ல. ஆனா வேதம் சொல்லுங்க, அவர்கள் மாமிசத்துக்குரியவர்கள். யாருக்குள்ளே பொறாமை இருக்கிறதோ, யாருக்குள்ளே வாக்குவாதம் இருக்கிறதோ, யாருக்குள்ளே எதிர்த்து பேசுகிறார்களோ அவர்கள் ஆவிக்குரியவர்கள் அல்ல. அப்படி வேதம் சொல்லுகிறது, மாமிசத்துக்குரியவர்கள். மாமிசத்துக்குரியவர்களாயிருந்து மனுஷ மார்க்கமாய் பேசுகிறார்களே, ஆவிக்குரிய நிலைமையிலே பேசவில்லையே, மனுஷ மார்க்கமாய் பேசுகிறார்களே. அதனால என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய பிள்ளைகளே, ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரிய சபைக்கு செல்கிறவர்கள், ஆவிக்குரிய சத்தியத்தை கேட்கிறவர்கள் நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரிய சத்திய சபைக்கு செல்கிறவர்கள், ஆவிக்குரிய சத்தியத்தை கேட்கிறவர்கள். சத்தியத்தை கேட்கிற நம்முடைய வாழ்க்கையிலே செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆவியின்படி நடக்க வேண்டும். ஒரு அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. கைகளை உயர்த்தி அல்ல சொல்லுங்க. கை இருக்கிறவங்க கையை உயர்த்தி அல்ல சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. ஆவியின்படி நடக்க வேண்டும். ரோமர் 8ஆம் அதிகாரம், பிரைஸ் தி லார்ட். ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே
வேதம் சொல்லுகிறது 5ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, என்ன சொல்லுகிறது தெரியுமா? அன்றியும் மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் மாமிசத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். கைகளை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? நாம் ஆவியின்படி நடக்க வேண்டும், ஆவியின்படி நடக்க வேண்டும். அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த வசனத்தை படி, அன்றைய மாமிசத்தின்படி நடக்கிறவர்கள் மாமிசத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள், இந்த உலகத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். ஆனால் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கோ இந்த ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். ஒரு அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கக்கூடிய முகங்களை பார்த்து கேளுங்க, நீங்க ஆவியின்படி நடக்கிறீங்களா, மாமிசத்தின்படி நடக்கிறீங்களா? கேளுங்க, கையை ஒரு முகத்தை பார்த்து கேளுங்களா, நீங்க எப்படி நடக்கிறீங்க? ஆவியின்படி நடக்கிறீங்களா, மாமிசத்தின்படி நடக்கிறீங்களா? சரி, என்ன சொன்னாங்க சொல்லிக்கிட்டு பின்னாடி கூட்டம் முடிந்தவொடனே பாஸ்டர்ட்ட சொல்லிட்டு போங்க. அல்லேலூயா. சொல்லணும்னு கட்டாயம் கிடையாது, ஆனா பாஸ்டர் ஒரு வார்த்தை சொல்லணும்னு உங்கள்கிட்ட சொல்றேன். அந்த வேதம் தெளிவாக சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது தெரியுமா? தேவ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகளே, அநேக ஜனங்கள் ஆனபடியினால் கிறிஸ்து இயேசுவுக்குள்பட்டவளாய் இருந்து மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவுக்குள் உள்பட்டு நடக்கிற தேவ பிள்ளையே, வேதம் சொல்கிறது, ஓ மாமிசத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. வேதம் சொல்கிறது, கிறிஸ்து இயேசுவினால் ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவ மரண என்பவருடைய பிரமாணத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி இருக்கிறதே. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, உலக பிடியிலிருந்து ஒரு பிரமாணம் நம்மை விடுதலையாக்கி இருக்கிறதே, விடுதலையாக்கி இருக்கிறதே. இந்த விடுதலையை மறந்து, இந்த எண்ணத்தை மறந்து, ஐயா நான் சாபத்தில் இருந்தையா, நான் பாவத்தில் இருந்தையா, ஐயா நான் அக்கிரமத்தில் இருந்தையா. ஒரு நாள் ஏசப்பாடு சத்தியம் கேட்டது, நான் கீழ்ப்படிஞ்சேன், ஆனா எனக்கு ஒரு விடுதலை சமாதானம் கிடைச்சிட்டு, இப்படி என்று ஆண்டவர் நம்ம பாவ பிரமாணத்திலிருந்து நமக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்கிறார். விடுதலை பெற்ற நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? வேதம் சொல்கிறது, அருமையானவர்களே, அன்றியும் மாமிசத்தின்படி நடக்கிறவர்களுக்கு மாமிசத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரிய சபைக்கு செல்கிறவர்கள், ஆவிக்குரிய சத்தியத்தை கேட்கிறவர்கள், ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? ஆவியின்படியே நடக்க வேண்டும். வீட்டுக்குள்ள, கணவன் மனைவிக்குள்ள, பிள்ளைகள் பெற்றோர்களுக்குள்ள, கூடி பிறந்த சகோதரர்களுக்குள்ள, அல்லது உலக பிரகாரமான சகோதரர்களுக்குள்ள, அறிவியல் உலகத்துக்குள் இருக்கிறார். உலகம் பொல்லாங்கனுக்குள் இருக்கிறது. இந்த பொல்லாங்கனாய் உலகத்துக்குள்ளே வாழுகிற நம்முடைய வாழ்க்கையிலே ஆவிக்குரியவர்களிடத்தில் கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? ஆவியின்படி நடக்க வேண்டும். ஒரு அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. ரோமர் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்கிறது, மற்றவருடைய வேலைக்காரனை குற்றவாளியாய் தீர்க்கிறதற்கு நீ யார்? யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானே அவனுக்கு உத்தரவாதி. அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராக இருக்கிறார். அதனால இவருடைய அர்த்தம் என்ன? நீ யாரையும் குற்றவாளியாக தீர்க்காதே, யாருக்கு விரோதமாகவும் பேசாதீர்கள். அருமையா தேவ பிள்ளைகளே, ஒரு குற்றத்தை கண்டால் நேரடியாக சொல்லு. 4 பேர்கிட்ட போய் தூற்றி திரிவது அது என்ன செய்கிறது? ஒரு வேளை ஒரு மனுஷன் குற்றம் செய்கிறான் அல்லது தவறு செய்கிறார்கள், தவறு செய்யும் பொழுது 4 பேர்கிட்ட போய் தூற்றி திரிவதை விட ஆண்டவர் பேசுகிற வார்த்தை என்ன? அவரை தனியாக அழைப்பித்து சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஆனால் அவர்களை நியாயம் தீர்த்து விடாதே, அவனை குற்றவாளியாக தீர்த்து விடாதே. நீ குற்றவாளியாக தீர்த்தால் நீ மாமிசத்துக்குரியவன்.
ஆவிக்குரியவன் அல்ல. மற்றவர்களை அற்பமாய் எண்ணினால் நீ மாமிசத்துக்குரியவன். உன்னையே உன்னுடைய குடும்பத்தை உயர்த்தி காண்பித்து மற்றவர்களை அற்பமாய் எண்ணினால் நீ மாமிசத்துக்குரியவன். இந்த மாமிசத்துக்குரிய எண்ணங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்துவிடக் கூடாது. வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய பிள்ளையே, அங்கே என்ன செய்ய, கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் அதனை 16ஆம் வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தால் என்ன சொல்லுகிறது தெரியுமா? நீங்கள் ஒருவரை ஒருவர் கடிந்து அவளே 16ஆம் வசனம், பின்னு நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாமிச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஒரு அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தர் பேசுகிற வார்த்தை, இன்னைக்கு சபையாரோடு கர்த்தர் பேசுகிற வார்த்தை. கலாத்தியர் 5ஆம் அதிகாரத்திலே 16ஆம் வசனத்திலே சொல்லுகிறது, பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறார். அப்பொழுது மாமிச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆவிக்கேற்றபடி நடந்தால் மாமிசத்துடைய இச்சை அதை துரத்தும். ஆவியினுடைய பிரமாணம் நம்மை துரத்தும். ஆவியின்படி நடந்தால், அங்கே 18ஆம் வசனம் சொல்லுகிறது, ஆவியினாலே நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்தின் கீழ்ப்பட்டவர்கள் அல்ல. நியாயப்பிரமாணம் என்ன சொல்கிறது? கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லு, வெட்டுக்கு வெட்டு, கொலைக்கு கொலை, அது சொல்லுது. ஆனா ஆண்டு சொல்கிறது, ஆவியினால் நடத்தப்படுவீர்களானா அப்படிப்பட்ட குணங்கள் நமக்குள் வராது, அப்படிப்பட்ட எண்ணங்கள் நமக்கு வருவது இல்லை. வேதம் சொல்லுகிறது, 25ஆம் வசனம் சொல்லுகிறது, நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கைகளை உயர்த்தி ஒரு அழிச்சலுங்கள், அல்லேலூயா. ஆவிக்குரிய சபைக்கு, ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரிய சபைக்கு செல்கிறவர்கள், ஆவிக்குரிய சத்தியத்தை கேட்கிறவர்கள், அருமையான தேவனுடைய பிள்ளை, ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? ஆவியின்படியே நடக்க வேண்டும், ஆவியின்படி நடக்க வேண்டும். அதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவனிடத்தில் கர்த்தர் விரும்புகிறார். அவன் தான் ஆவியின்படி நடக்கிறவன் தான் உண்மையான கிறிஸ்தவன். கிறிஸ்தவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள், அது எல்லாரும் கிறிஸ்தவர்கள் அல்ல. ஆவியின்படி நடக்கிறவன் தான் கிறிஸ்தவன். மாமிசத்தின்படி நடக்கிறவன் கிறிஸ்தவன் அல்ல, ஆவியின்படி நடக்கிறவன் கிறிஸ்தவன். அதனாலே இந்த கடைசி காலத்தில் வைக்கப்பட்டிருக்கிற நம்முடைய ஜீவியத்திலே நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையை நம்ம பார்த்து, நம்முடைய மனசாட்சியை பார்த்து கேட்போம், மனசாட்சியே, நீ ஆவியின்படி நடக்கிறாயா, நீ மாமிசத்தின்படி நடக்கிறாயா? ஆனா நம்முடைய வாழ்க்கையிலே நமக்குள் ஒரு நியாயாதிபதி இருக்கிறார். கவனமாய் கேளுங்கள், ஒவ்வொரு பேருக்குள்ள ஒரு நியாயாதிபதி இருக்கிறார். நீ ஆவியின்படி நடந்தால் இந்த நியாயாதிபதி சந்தோஷப்படுவா. நீ மாமிசத்தின்படி ஓடும் பொழுது உன் இருதயம் சொல்லும், குற்றவாளியாக இருக்கும். நீ செய்கிறது தவறல்ல, தவறு, நீ பேசுவது தவறு, நீ பார்ப்பது தவறு, நீ நடப்பது தவறு, நீ சிந்திப்பது தவறு. உன் இருதயத்துக்குள்ள மனசாட்சி சொல்லும். நீ தவறான பாதையில போகும் பொழுது உன் மனசாட்சி சொல்லும், எங்க போற, போகிற பாதை சரியில்லை. மனசாட்சி சொல்லும், நினைத்து நிப்பாட்டிருந்தோம். அதனால தேவனுடைய பிள்ளையே, நமக்குள்ளே ஆண்டவர் ஒரு மனசாட்சி வைத்திருக்கிறார். அந்த மனசாட்சி நம்மோடு பேசும். நீ நல்ல காரியம் செய்யும் பொழுது மனசாட்சி சந்தோஷப்படும். நீ தீமையான காரியத்தை செய்யும் பொழுது இந்த மனசாட்சி உன்னையே சொல்லும், நீ செய்கிறது தப்பு, நீ பேசுகிறது தப்பு. இந்த மனசாட்சி சொல்லும். அதனாலே ஆவிக்குரிய தேவனுடைய பிள்ளையே, ஆவிக்குரியவர்கள் ஆவியின்படி நடக்க வேண்டும். இரண்டாவது, ரோமர் 8ஆம் அதிகாரம், இரண்டாவது ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே 5-6 வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? என்ன சொல்லுகிறது? மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். கைகளை உயர்த்த சொல்லுவல், அல்லேலூயா. முதலாவது ஆவியின்படி நடக்க வேண்டும். இரண்டாவது
ஆவிக்குரிய சிந்தை நமக்கு வேண்டும். என்ன வேணும் சொல்லுங்க? ஆவி சத்தமா சொல்லுங்க. என்ன வேணும்? ஆவிக்குரிய சிந்தை வேணும். அல்லேலூயா. ஆவிக்குரிய சிந்தை வேண்டும். தேவனுடைய பிள்ளையே, வேதம் சொல்லுகிறது மாமிச சிந்தை என்னது கொண்டு வருகிறது? மரணத்தை கொண்டு வருது. அந்த மரணம் இரண்டாம் மரணமாகி அக்கினி கந்தகம் எரிகிற கடலிலே நம்மை தள்ளுவதற்கு மாமிச சிந்தை இரண்டாம் மரணத்துக்குள் நம்மை கொண்டு செல்கிறது. இரண்டாம் மரணம் அது என்ன? அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடல். இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே தள்ளப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது. நீ மாமிசத்துக்குரியவனாய் இருந்தால் மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம் ஆவியின்படி நடக்கும் பொழுது ஒரு ஜீவன் இருக்கிறது, நித்திய ஜீவன் இருக்கிறது, பரலோக ஜீவன் இருக்கிறது, பரம காணான் இருக்கிறது, பரமனோடு இருக்கிற அனுபவம் இருக்கிறது. அதுவும் நித்திய காலமாய் வாழுகிற ஒரு அனுபவம் இருக்கிறது. அதுதான் நித்திய ஜீவன். ஆவிக்குரிய ஆண்டவர் பிள்ளைகளே, ஆவியின்படி நடக்கிறவன் வேதம் சொல்கிறது. ஆண்டவர் நம்மிடத்தில் வேதம் அந்த 6ஆம் வசனம் மாமிச சிந்தை மரணம், ஆவின் சிந்தையோ ஜீவனும். அங்கே ஒரு சமாதானம், என்னைக்குமே சமாதானம். நரகத்தில் சமாதானம் இல்லை. இரண்டாம் மரணமாகி அக்கினி கந்தகம் எரிகிற கடலில் சமாதானம் இல்லை, சமாதானம் இல்லை. அந்த வேதம் சொல்கிறது நித்திய ஜீவனுக்குள் சமாதானம் இருக்கிறது. அந்த நித்திய ஜீவனில் யார் இருக்கிறார்? உன்னையும் என்னையும் படைத்த, உலகத்தின் அண்ட சராசரனை படைத்த தேவன் அங்கே மேலே இருக்கிறார். அங்கே நித்திய ஜீவனுக்குள் இருக்கிறார். அந்த நித்திய ஜீவனுக்குள் இருக்கும் பொழுது அங்கே போற சமாதானம். 6ஆம் வசனம் சொல்கிறது என்ன சொல்லுங்க? மாமிச எப்படி எனில் மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. தேவனுக்கு விரோதமான பகை மாமிச சிந்தை. நாம் சிந்திக்கிற காரியம், நாம் யோசிக்கிற காரியம் மாமிச சிந்தை எப்படி என்றால், மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல் அது சொல்கிறது மாமிச சிந்தை அன்றியும். அல்லேலூயா, பிரைஸ். மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானம். கைகளை உயர்த்தி சொல்லுவோம் அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம் அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இரண்டாவது செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஒன்று, ஆவியின்படி நடக்க வேண்டும். இரண்டாவது, ஆவிக்குரியவளை சிந்திக்க வேண்டும். ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், நீ எங்கிருந்தாலும் சரிதான், நீ எங்கு போனாலும் சரிதான், ஆவியின்படி நடந்து கொள்ளுங்கள். எங்கு போனாலும் சரிதான், உன் சிந்தையை சிதறடித்து விடாதே, உன் எண்ணத்தை சிதறடித்து விடாதே. எண்ணத்தை சிதறடித்து விட்டால் சத்துரு நம்முடைய வந்து பிடித்து விடுவார், நம்மை சிறையாக்கி விடுவார். சிறையாக்கி தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சிம்சோனை அடிமைப்படுத்தினது போல சிம்சோன் ஒரு தாடை எலும்பை எடுத்து 1000 பேரை கொண்ட சிம்சோன் மாமிச சிந்தை உருவாயின நிமித்தம் தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை நீண்ட காலம் வாழ வேண்டிய சிம்சோன் குறுகிய காலத்திலே மரித்து விட்டான். மாமிச சிந்தை. வேதம் சொல்கிறது பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை படித்து பார்க்கும் பொழுது என்ன சொல்கிறது? கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களுக்குள் இருக்க கடவுது. எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சவுண்ட் ரொம்ப குறைஞ்சு போச்சு, ஒரு அல்ல சொல்லுங்க. ஆண்கள் பகுதியில் ஒரு அல்ல சொல்லுங்க பாப்போம். பெண்கள் பகுதியில் ஒரு அல்ல சொல்லுங்க. அதுங்களை இப்போ விட்டு கொடுக்க மனம் பான்மையே இப்போதான் சவுண்ட் ஓட வருது. எல்லாரும் சேர்ந்து ஒரு அல்ல சொல்லுங்க பாப்போம். கைகளை அசைத்து ஒரு அல்ல சொல்லுவோம். கரங்களை தட்டி ஒரு அல்ல சொல்லுங்க அல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களுக்குள் என்ன செய்யட்டும்? இருக்கட்டும். ஆவியின்படி நடவுங்கள், ஆவியின்படி சிந்தியுங்கள். ஆவிக்குரியவர்கள்
ஆவிக்குரிய சபைக்கு செல்கிறவர்கள், ஆவிக்குரிய சத்தியத்தை கேட்கிறவர்கள் ஆவியின்படி நடக்க வேண்டும். இரண்டாவது, ஆவியின்படி சிந்திக்க வேண்டும், ஆவியின்படி சிந்திக்க வேண்டும். மூன்றாவது, எபேசியர் 5:18 சொல்கிறது. எபேசியர் 5:18 படித்து பார்க்கும் பொழுது, துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியிலே நிரம்பி, கைகளை உயர்த்தி அல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி அல்ல சொல்லுங்க. ஆவியிலே நிரம்பி, ஆவியிலே நிரம்பணும். அது சொல்லுகிறது ஆவியிலே நிரம்ப வேண்டும். தேவ பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது ஒரு வசனத்தை, யூதா 20ஆம் வசனத்தை படிங்க பார்ப்போம். யூதா 20 படித்து பார்க்கும் பொழுது, பிரைஸ் தி லார்ட், அது என்ன சொல்லுகிறது இந்த வசனம் பாருங்கள். பாருங்க, சொல்லுகிறது யூதாவிலே 20ஆம் வசனத்தில் சொல்லுகிறது, நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. பிரியமானவர்களே, மகா பரிசுத்தமான விசுவாசம், இந்த மகா பரிசுத்த விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒன்று, உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள், பரிசுத்த ஆவிக்குள் நிரம்பி ஜெபம் பண்ணுங்கள். ஒரு மனிதன் அருமையானவர்களே, நெருக்கத்தின் மத்தியிலும் பாடுகளின் மத்தியிலும் மரண நேரம் வந்துவிட்டது. அந்த மரணத்தின் நேரத்திலும் மரணத்தை தான் சொல்கிறது, நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல், மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு, உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடினால் அவனுக்கு பூரண சமாதானம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் தேவ பிள்ளைகளே, பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள் என்ற ஒரு வார்த்தை இருக்கிறது. ஒரு மனிதன், அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம், அருமையானவர்களே, நெருக்கத்தின் மத்தியிலே, பாடுகளின் மத்தியிலே, 7ஆம் அதிகாரத்திலே 55ஆம் வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? 55ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய், அவன் பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதை கண்டார். கைகளை உயர்த்தி சொல்லுங்கள், அல்லேலூயா. மகா பரிசுத்தத்தை கொண்டு அவன் உறுதியாக நின்று இந்த ஸ்தேவான் ஜெபிக்கும் பொழுது எல்லாரும் கற்களை எறிகிறார்கள். ஆண்டு வலது புறத்திலிருந்தும் இடது புறத்திலிருந்தும் மேற்கு புறத்திலிருந்தும் தெற்கு புறத்திலிருந்தும் ஸ்தேவான் மேல் கல்லை எறிகிறார்கள். கல்லை எறியும் பொழுது அந்த கற்கள் மேலெல்லாம் பட்டு ரத்தங்கள் ஓடோடுகிறது. ஓடோடுகிற வேளையிலே அந்த நேரத்தில் மகா பரிசுத்தத்தை கொண்டு உறுதியாக அவர் மேல் நம்பிக்கை வைத்து இந்த ஸ்தேவா சாகக்கூடிய நேரத்தில் பரிசுத்த ஆவியிலே நிரம்பி நிற்கிறார். சிலருடைய வாழ்க்கை சாகக்கூடிய நேரம் பயமும் நடுக்கமும் திகிலும் வேதனையின் சத்தம் தான் பெருகுமே தவிர இந்த ஸ்தேவானுக்குள்ளே வேதம் சொல்கிறது, அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அவன் அண்ணாந்து பார்க்கிறான், தேவனுடைய மகிமையை பார்க்கிறான். என்னுடைய மகிமை நான் வேறு ஒருவனுக்கு கொடு என்று சொன்ன அந்த தேவனுடைய மகிமையை பார்க்கிறான், அந்த பிதாவினுடைய மகிமையை பார்க்கிறான். பரிசுத்த ஆவியிலே நிரம்பியவனாய் அவன் பார்க்கும் பொழுது பாண்ணாந்து பார்த்து அங்கே தேவனுடைய மகிமையும் தேவனுடைய வலது பாரிசத்திலே இயேசுவானவர் நிற்கிறதை பார்த்தான். கைகளை உயர்த்தி சொல்லுவது, அல்லேலூயா.
அருமையானவர்களே, இந்த ஸ்தேவான் தேவனுடைய மகிமையை பார்க்கிறான். ஒன்று, அவருடைய வலது பாரிசத்திலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து இயேசு நிற்கிறதை பார்க்கிறார். பரிசுத்த ஆவியிலே நிரம்பி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறதையும் காண்கிறேன் என்று ஸ்தேவான் சொல்லுகிறார். தேவ ஜனமே, ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரிய சபைக்கு செல்கிறவர்கள், ஆவிக்குரிய சத்தியத்தை கேட்கிறவர்கள் ஆவியின்படி நடக்க வேண்டும். ஆவியின் சிந்தை வேண்டும். அது மாத்திரமல்ல, ஆவியிலே நிரம்பி செபிக்க வேண்டும். ஆவியிலே நிரம்பி வேதத்தை படிக்க வேண்டும். ஆவியிலே நிரம்பி செபிக்க வேண்டும். செபிக்கும் பொழுது வானம் திறக்கப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். ஆவியிலே நிரம்பி செபிக்கும் பொழுது, அன்பான தேவ பிள்ளையே, வேதம் நமக்கு தெளிவாக சொல்கிறது, ஆவியிலே நிரம்பி செபியுங்கள். ஆவியிலே நிரம்பி செபிக்கும் பொழுது மத்தேயு 17ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை நீங்கள் படித்து பார்க்கிற வேளையிலே என்ன சொல்கிறது தெரியுமா? மத்தேயு 17 அது 1-2 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவருடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு தனித்திருக்கும்படிக்கு உயர்ந்த மலையிலே ஏறினார். இயேசு அவர்களுக்கு முன்பதாக அவர் மறுரூபமானார். ஜெபிக்கிறவர்களுடைய வாழ்க்கை மறுரூபம் அடைய முடியும். மறுரூபமானார். அவருடைய முகம் சூரியனை போல பிரகாசித்தது. அவருடைய வஸ்திரம் வெளிச்சத்தை போல வெண்மையாயிருந்தது. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அவரோடு பேசுகிறவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டார். தேவனுடைய ஜனமே, பரிசுத்த ஆவிக்குள் நிரம்பி செபிக்கும் பொழுது பழைய ஏற்பாட்டுடைய மோசே, மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்ட எலியா, ஒன்று நினைத்துக் கொள்ளுங்கள், எந்த ஒரு மனுஷன் மரணத்தை ஆண்டவருக்காக வைராக்கியம் கொண்டு மரணத்தை விரும்பினானோ அந்த மனிதனை மரணத்தை காணாதபடி கர்த்தர் எடுத்துக்கொண்டார். ஒரு சொல்லுங்க, அல்லேலூயா. அவன் உயிரோடு இருக்கிறவன். ஆண்டவர் ஜெபிக்கிற இடத்திலே அந்த எலியா வருகிறார். இஸ்ரவேல் ஜனத்தை வழிநடத்தின மோசே, அந்த மோசே வருகிறார். இது யார் பார்க்கிறார் தெரியுமா? பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, இங்கே இருக்கிறது நல்லது. இயேசு எங்கே பேசுகிறார்? மோசையோடு பேசுகிறார், எலியாவோடு பேசுகிறார். அவருடைய முக சூரியனை போல பிரகாசிக்கிறது, வஸ்திரம் வெண்மையாக இருக்கிறது. இருக்கும் பொழுது அந்த பிரசனத்தை உணர முடியாதபடி, தாங்க முடியாதபடி பேதுரு, ஆண்டவரே, இங்கே ஒரு கூடாரத்தை போட்டு அமர்ந்து விடுவோமா, கீழே போக வேண்டாம் என்று சொல்லுகிறார். ஆவியிலே நிரம்பி ஜெபிக்கும் பொழுது தேவ ரகசியத்தை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். ஒரு அல்ல சொல்ல மாட்டேங்கிறீங்களே, அல்லேலூயா. ஆவியிலே நிரம்பி ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய மகிமை உன்னிலே வெளிப்படும். எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுவ அல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவ அல்லேலூயா. சத்தமா சொல்லுவ அல்லேலூயா. ஆவியிலே நிரம்பி ஜெபிக்க வேண்டும். ஆவியிலே நிரம்பி ஜெபிக்க வேண்டும். ஆவியின்படி நடக்க வேண்டும். ஆவியின்படி சிந்திக்க வேண்டும். ஆவியின் நிரம்பி ஜெபிக்கும் பொழுது தேவனுடைய மகிமை நமக்குள் வெளிப்படும். கைகளை உயர்த்தி சொல்லுவ அல்லேலூயா. அருமையானவர்களே, என்னுடைய அனுபவத்தை சற்று நான் ஞாபகப்படுத்துகிறேன். பெருமைக்காக ஞாபகப்படுத்துகிறேன். ஆரம்ப காலங்களில் நான் ஜெபிக்க இருக்கும் பொழுது சரியான உடை கிடையாது. ஒரு துணியை துவைப்பேன், மறுமாற்றுவதற்கு துணி இருப்பதில்லை. என்ன செய்வேன்? அதே துணியை, ஈரமான துணியை நான் போட்டு விட்டு நேராக ஒரு மாடியில் போய் ஜெபிக்க ஆரம்பிப்பேன். நான் ஜெபிச்சுட்டே இருக்கக்கூடிய சமயத்தில் நான் போட்டிருக்கிற அந்த துணி, ஈரமான துணி, அப்படி காஞ்சிடும். இன்னும் கொஞ்ச நேரம் போனா மறுபடியும் அந்த துணி ஈரமாகும்.
அவ்வளவு தூரம் ஆண்டவரோடு சற்று என் வாழ்க்கையை நான் ஓட்டிட்டு இருக்கிறேன். ஓட்டிட்டு இருக்கக்கூடிய சமயத்தில் ஒரு நாள் ஒரு அற்ப ஆசை, ஆண்டவரே அற்ப ஒரு ஆசை, உங்களுடைய பிரசன்னத்தை நான் பார்க்கணும்ப்பா, உங்களுடைய மகிமை நான் பார்க்கணும்ப்பா, உங்களை நான் பார்க்கணும். எத்தனையோ முறை எனக்கு முன்னாலையும் பின்னாடி கடந்து போகிறத நான் பார்த்துருக்கிறேன். ஆனால் ஆண்டவரே உங்களை நான் கொஞ்சம் பார்க்கணும்னு எனக்கு ஒரு ஆசையாக இருக்குதுப்பான்னு சொல்லிக்கிட்டு நான் அப்படியே நான் ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். அந்த ஜெபம் மணிக்கொன்னில் ஓடிட்டே இருக்குது. நான் அந்த இருக்கிற அந்த அறைக்குள்ள திடீர்னு ஒரு வெளிச்சம், பயங்கரமான ஒரு வெளிச்சம். அந்த வெளிச்சத்தில் நான் ஆவியில் நிரம்பி தான் ஜெபிச்சுட்டு இருக்கிறேன், அந்நிய பாசையில் நிரம்பி ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். ஆண்டவருக்கு எனக்கு ஒரு உறவு ஆண்டவர் கொஞ்சம் நெருங்கிட்டு இருக்குது. அந்த நேரத்தில் அப்பா அவங்கள பார்க்கணும் எனக்கு ஒரு ஆசை ஆண்டவரே என்ன சொல்லிக்கிட்டு நான் ஜெபிக்கக்கூடிய நேரத்தில் ஒரு சம்பவம், வெளிச்சம். அந்த வெளிச்சத்தை என்னால் பார்க்க முடியல. அங்கு பயங்கரமான பிரகாசம். கண்ணை மூடிட்டேன், அந்த வெளிச்சத்தை என்னால் பார்க்க முடியல. நான் மறுபடியும் சற்று கண்ணை திறந்து பார்க்கும் பொழுது எனக்கு முன்பதாக ஒரு வெண்ணங்கி தரித்தவராக சிரித்த முகத்தோடு ஒருவர் நின்றதை என்னுடைய ஆவியின் கண்களால் பார்த்து அந்த முழங்காலிலே அவரை பிடிப்பதற்கு 3 பக்கமாக ஓடுகிறேன். அந்த அறைக்குள்ளே என்னால் பிடிக்க முடியல. 4வது பக்கமாக நான் இருந்த இடத்துல அவர் நிற்கிறார். அந்த பக்கமாக வரும் பொழுது நான் சொல்லுகிறேன், ஆண்டவரே நான் உங்களை பிடிக்கணும்னு ஆசைப்படுறேன், உங்களை என்னால் பிடிக்க முடியல ஆண்டவரே. ஆனா என்ன சொல்லிக்கிட்டு அப்படியே மனம் தளர்ந்து அப்பான்னு அழுதம் பாருங்க. அழுத உடனே இங்க நிக்கிற ஆண்டவர் ஓடி வந்து என்னை அப்படியே கட்டி சேர்ந்து என்னை பிடித்தா. அது தேவனுடைய பிரசன்னம். தேவனுடைய ஜனமே நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஜீவியத்திலே ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரிய சபைக்கு செல்கிறவர்கள், ஆவிக்குரிய சத்தியத்தை கேட்கிறவர்கள் ஆவியின்படி நடந்தார், ஆவியின்படி சிந்தித்தார், ஆவியின்படி நிரம்பியிருந்தார். நம்முடைய ஆண்டவர் எனக்கு மாத்திரமல்ல உங்களுக்கும் தரிசனமாவா. பேதுருக்கு மாத்திரமல்ல உங்களுக்கும் தரிசனமாவா. அந்த மத்திய 17ஆம் அதிகாரத்தில் பேதுருவுக்கும் ஒரு தரிசனத்தை கற்றுக் கொடுத்தாரு. அவரை கொண்டுதான் இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தில் வாசல்கள் மேற்கொள்வது இல்லை என்ற அதிகாரத்தை கொடுத்தாரு. சமயம் ஓடுகிறபடினாலே நான் வார்த்தையை முடிக்கிறேன். நம்ம எல்லாரும் அப்படி எழுமி நிற்போமா? இன்னும் நிறைய காரியங்கள் இருக்கிறது, சொல்லுவதற்கு சமயம் இல்லை. அருமையானவர்களே, ஆவியிலே நிறைந்திருக்க வேண்டும், ஆவிக்குரிய வரங்களை பெற்றவர்களாய் இருக்க வேண்டும், ஆவிக்குரிய எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகிறவனாய் இருக்க வேண்டும். ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தம் கலத்தவர்களாய் இருக்க வேண்டும். ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்களோடு நெருங்கி செபிக்க வேண்டும். ஆவிக்குரியவர்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஆவிக்குரியவர்கள் ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொள்ள, ஆவிக்குரிய கனிகளை பெறணும், ஆவிக்குரிய வரங்களை பெறணும். கைகளை உயர்த்தி சொல்வலேலுயா, சத்தத்தை உயர்த்தி சொல்வலேலுயா. இந்த பாடல் நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க, அந்த பாடலோட 2 அடியை பாடி கடைசியாக நாம் ஜெபித்து முடிக்க போகிறோம். எல்லாரும் சேர்ந்து இந்த பாடல் எல்லாரும் தலைக்கு மேலாக கை தட்டி பாடப்போகிறோம். மோசேயுடைய கை உயர்ந்திருந்த பொழுது யோசுவா அமலேக்கரை வெற்றி சிறந்தது போல ஆவிக்குரியவர்கள், ஆவிக்குரிய சபைக்கு வந்தவர்கள், ஆவிக்குரிய சத்தியத்தை கேட்டவர்கள் ஆவியின்படி நடந்து கொள்ளுங்கள், ஆவியின்படி சிந்தியுங்கள், ஆவியின்படி நிரம்பியிருங்கள். ஸ்தோத்திரம். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் தடைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் மீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார், நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலை அசைப்பார். நெருப்பாய் இறங்கிடுவார் என் தெய்வம்,
நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே 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 அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. சேர்ந்து பாடுவோம். எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே, எலியாவின் தேவனே அவர் இறங்கிடும் நேரமே. அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் எங்கள் அக்கினி. ஆவியே ஆவியே ஓ ஆவியே ஓ மகதனமலஷெகதரோ ஆவியே ஆவியே அனலாக்கும் ஆவியே ஆவியே ஓ ஆவியே அசைவாடும் என்னை அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் என்னை அனலாக்கும் எங்கள் அக்கினி ஜுவாலையே. நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஒருவன் மாத்திரம் நீந்திருக்க பாகாலின் படைகளை எதிர்த்திடுவேன். நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் தலையசைப்பார், நான் ஜெபிக்க ஜெபிக்க அவர் நெருப்பாய் இறங்கிடுவார். என் தெய்வம் நெருப்பாய் இறங்கிடுவார். ஆவியே சபையார் உற்சாகமாய் ஓ ஆவியே அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே, அசைவாடும் அனலாக்கும் அக்கினி ஜுவாலையே. ஒரு 2 நிமிடம் எல்லாரும் கரங்களை தட்டி அந்நிய பாஷையில பேசுவோமா? எவ்வளவு ஒரு சத்தத்தை உயர்த்தி இந்த சத்தத்தை உயர்த்தி அக்கினி இறங்குகிறது, அக்கினி இறங்குகிறது, தேவனுடைய வல்லமை நிரப்புகிறது, தேவனுடைய அக்கினி இறங்குகிறது. அபிஷேக நுகத்தை முறிக்கிறது, அபிஷேக கட்டுகளை உடைக்கிறது, அபிஷேக சிறையிருப்பை மாற்றுகிறது, அபிஷேக நொறுங்கொண்ட இதயத்தை குணமாக்குகிறது, அபிஷேக காயத்தை உடைக்கிறது. அக்கினி 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 பற்றி எரிகிறது. அந்த அக்கினியை பற்றிக்கொள், அக்கினியை பற்றிக்கொள், அக்கினி பற்றி எரிகிறது, அக்கினி பற்றி எரிகிறது. என் ஜனமே இனி காலம் செல்லாது, என் ஜனமே இனி காலம் செல்லாது, முடிவு சமீபமாயிருக்கிறது. நீ எனக்குள் ஆழமாய் வேறு வேண்டிய காலம் இது. எனக்குள்ளே நீ ஆழமாய் வேறு ஊன்ற வேண்டிய காலம் இது. என் ஜனமே காலம் இல்லை, கட்டளை வெளிப்பட போகிறது. பதரை போல் நாள் பறந்து வருகிறது. என்னுடைய உக்கிர கோபம் தேசத்தின் மேல் பற்றி எரிய போகிறது. விரும்பப்படாத ஜாதியே, கட்டளை பிறக்க போகிறது. பதரை போல் நாள் பறந்து வருகிறது. நீங்கள் உங்களை உயிர்த்து ஆராய்ந்து கொள்ளுங்கள், நீங்கள் உங்களை உயிர்த்து ஆராய்ந்து கொள்ளுங்கள், நீங்கள் உங்களை உயிர்த்து ஆராய்ந்து கொள்ளுங்கள்.
மகிமையின் தேவன் ஆலயத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறபடினாலே ஐயா, நான் ஆவிக்குரியவன், ஆவிக்குரிய சபைக்கு செல்கிறவன், ஆவிக்குரிய சத்தியத்தை கேட்கிறவன். நான் ஆவியின்படி நடக்க வேண்டும், ஆவியின்படி சிந்திக்க வேண்டும், ஆவியினை நிரம்பி செபிக்க வேண்டும், ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆவிக்குரியவர்களோடு சம்பந்தம் கலக்க வேண்டும். எனக்காக செபியுங்கள், கர்த்தருடைய ஆவியானவர் என்னோடு பேசினார். எனக்காக செபியுங்கள் சொல்லுகிற கர்த்தருடைய பிள்ளைகள் மாத்திரம் 2 முழு கரத்தை உயர்த்தி காட்டும் பொழுது உங்களுக்காக நான் செபிக்க போகிறேன். பரிசுத்தம் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, சபையினை அதிகமாக நேசிக்கிறேன், சபையின் நடுவிலே உலாவிக் கொண்டிருக்கிறேன். ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகளை சபையிலே கொண்டு வந்திருக்கிறேன். இவர்களை கொண்டு நீ சொல்லுகிற வார்த்தை உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கே இருக்கிறார்கள் சொல்லி இந்த வார்த்தை நீ சொல்லுகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. கைகளை உயர்த்தப்பட்ட எங்களுடைய அன்பு பிள்ளைகளை, இந்த கைகளை பலப்படுத்தி ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் எங்களுடைய பிள்ளைகள் பலன் கொண்டு பிரகாசிக்க, ஆவியின்படி நடக்க, ஆவியின்படி சிந்திக்க, ஆவியினை நிரம்பி இருக்க ஒவ்வொரு பேருக்கு கிருபை பாராட்டுங்க. பாடிக்கிறோம். உங்க நாமம் உயர்த்தப்பட்டிருக்கட்டும், உங்க நாமம் உயர்த்தப்பட்டிருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆசீர்வாத ஜெபம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், சிநேகம், பாதுகாப்பு, ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் கர்த்தருடைய வருகை பரியந்தம் நிறைவான ஆசீர்வாதம் தங்கி இருப்பதாக.